கிறிஸ்துக்குள் அன்பால் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரத்தோடு யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பை வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறேன். இப்ப நம்ம பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி வார பயணம்ங்கிறதான ஒரு விஷயத்த பார்க்கணும். இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி வார பயணம் சொல்லி இப்போ நிறைய விஷயம் பைபிள்ல படிச்சிருக்கோம், சரியா? நான் வேதத்தை குறித்து நிறைய விஷயங்களை கிட்டத்தட்ட ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆராய்ச்சி எப்போ தொடங்கணும்னு பாத்தீங்கன்னா, பைபிளை மட்டும் படிக்கக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணணுங்கிறான விஷயத்த கிட்டத்தட்ட 2015 அதுக்குரிய அடித்தளத்தை போட்டு ஆரம்பிச்சேன். அந்த விஷயம் ஆரம்பிச்சதுக்கு பற்றி பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த பைபிள் படிக்கும்போது நிறைய எனக்கு புரிதல் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ அதெல்லாம் எப்படி படிக்கிறது, எப்படி எழுதி இருக்கு, அந்த ஃபார்மேட்டை நம்ம படிச்சாதான் புரியும். இப்போ ஜேர்னலிஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் பத்திரிகையாளர் பேட்டி அடிக்க முடிச்சு கடற்கடன்னு எழுதுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா எழுதிட்டு உடனே பாத்தீங்கன்னா அவங்க அந்த அவங்க பத்திரிகையில போறது கரெக்டா அவர் என்ன பேசினாரோ அதை எடுத்துருவாங்க, கரெக்டா எழுதுவாங்க. அப்ப அவ்வளவு ஸ்பீச் பண்ணது எப்படி கடற்கடன்னு எழுதினான்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, ஷார்ட் அண்ட் போஸ்ட் சொல்லி லாங்குவேஜ் இருக்கு. அவர் எப்படிதானே ஷார்ட் அண்ட் போஸ்ட் லாங்குவேஜ்ல ஃபுல்லா எழுதிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி எடுத்து அதுக்கப்புறம் எழுதுவாங்க. அவங்க என்னென்ன பேசினாங்கிறத ஃபுல்லா எடுத்து பத்திரிகைக்கு எழுதுறாங்க, பிரசன்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வேதமும் அந்த மாதிரி தான் ஷார்ட் அண்ட் சில வேர்டை யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப அந்த வேர்டெல்லாம் நான் கத்துக்கிட்டேன், அதாவது இந்த மாதிரி எழுத இருக்குன்னு சொல்லி. அப்ப வேதம் எப்படி எழுதிருக்குன்னா ஆர்டரா இருக்கா பேசிக்லயே பார்த்தோம், ஆர்டரா கிடையாது. அப்ப இது இங்கேயும் கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் தான் இருக்கு, அப்படித்தானே இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அதான் வேத வாக்கில ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பார்க்கணும்னா அப்ப அங்க இங்கேயும் இருக்கு, அதை நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை பொறுக்க முடியும், சரியா? அப்ப அதை சேர்க்கணும்னா என்ன வேணும்? அவருடைய ஆவி. எப்படி ஷார்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட் ஷார்ட் எழுதுறாங்க, அதை படிக்கணும்னா அந்த ஜேர்னலிஸ்ட்ல தான் முடியும். அந்த அவங்க என்ன அந்த படிப்பு சம்பந்தம் உள்ளவங்க தான் படிக்க முடியும், மற்றவங்களால அது புரிய முடியாது, அப்படித்தானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும், அறியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஆவி எல்லாம என்ன பண்ண முடியாது, ஆராய்ச்சி பண்ண முடியாது, அதை கோர்க்க முடியாது பார்க்கணும். அப்படி என்ன பாத்தீங்கன்னா அப்படிதான் எடுத்திருந்த வேத வசனங்கள் இருக்கு. இப்ப எடுத்தது ஆறுதா கிடையாதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 4 சுவிசேஷமும் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா ஆறுதா கிடையாது, அங்கேயே கொஞ்சம் இங்கேயே கொஞ்சம் ஒரு சுவிசேஷகர் ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாரு, ஒரு சுவிசேஷத்துக்கு அது மாற்றி இருந்த மாதிரி எழுதியிருக்கும், இன்சிடென்ட்கள் டைமிங் எல்லாம் மாற்றி எழுதியிருக்கும். ஆனா நம்ம வேற வாழ்க்கையின்படி ஆராய்ந்து பார்க்கணும், ஆவி சேர்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் எந்த இடத்துலையும் பொறுத்து அந்த விஷயத்த இது பண்ணணும். ஏன் எப்படி வச்சிருக்கா தேவனே அப்படி இந்த ஆர்டர் வச்சிருக்காரு. ஏன்னா நீங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணி படிக்கீங்க, அப்படியே இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும், உடனே போவோம், எஃபெக்ட் போட மாட்டோம், ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு எழுதிட்டு வந்திருப்போம். அப்போ அது எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இருக்குனால சில எஃபெக்ட் போடணும். நீங்க எவ்வளவு நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க, அது எஃபெக்ட் போடுறதுக்காக தேவனே அந்த சிஸ்டமேட்டிக்கா தேவன் உண்டு பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். சரி, அப்போ பாத்தீங்கன்னா இதை எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தேயு தான் எழுதியிருக்கிறாரு. அதை ஆர்டர் பண்ணது யாரு? இதை எழுதுனது மத்தேயு, யோவானு, மார்க்கு, லூக்கால எழுதியிருந்தாலும் கூட அது பின்னாடி அதை அதிகாரங்களாலும் வசனங்களாலும் தொகுத்து எழுதினது பாத்தீங்க யாரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போ எழுதினாங்கன்னா இப்போ இந்த 4 சுவிசேஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஆனா இது வசனங்களாகவும் அதிகாரங்களாகவும் எப்போ டிசைன் பண்ணப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் டிசைன் பண்ணப்பட்டது. அப்ப 12ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 13ஆம் நூற்றாண்டுல தான் அதிகாரங்களா பிரிக்கப்பட்டது, 14ஆம் நூற்றாண்டு தான் வசனங்களா பிரிக்கப்பட்டது. அதனால படம் இப்ப நான் எழுதுற ஒருத்தர் இன்னொருத்தர் ஆர்டர் பண்ணாரு, எனக்கு தெரியும், நானே எழுதி ஆர்டர் பண்ண அது கரெக்டா இருந்திருக்கும். எழுதுற ஒருத்தர் ஆர்டர் பண்ண ஒருத்தருக்கு சில வேறு வித்தியாசங்கள் இருக்கும். தேவனே அதை அனுமதிச்சிருக்கிறாரு, அதுதான் உண்மை, அதுதான் அப்படிதான் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இப்ப பாடம் எடுக்கும் போதுல ஏற்கனவே பாடம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த பாடத்துக்கு இந்த பாடத்துக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எடுத்தது சரியில்லைன்னா பிரதர் எடுக்க வந்துட்டா நம்ம பாடத்தை அப்படின்னு சொல்லி யாரும் எடுத்துடக்கூடாது, தப்பான நோக்கத்துல பார்த்துடக்கூடாது. ஏன்னா இப்படி எழுதப்பட்டிருக்கு, இப்படி புரியப்பட்டிருக்கு, வசனத்தை ஆரம்பத்தை நம்ம எடுத்து பார்க்க போறோம், சரியா? அப்போ இனி என்ன எழுதிருப்போம் பாத்தீங்கன்னா பாடம் எடுக்கும் போதுல இந்த ஆர்டர் பண்ணியே நம்ம பார்த்தா நல்லா இருக்கும், சரியா? அதுக்கு தெளிவு உண்டாகிறதுக்காக தான் தேவன் கடைசி நாளுக்குள்ள ஒவ்வொரு விஷயங்களை ரிசர்வ் பண்றான்னு பார்ப்போம்.
அப்போ நம்ம பாடத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா இயேசு சென்ற கடைசி வாரம் பிரயாணங்கிறான ஒரு தலைப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த வந்து அப்போ கடைசி வாரம் பிரயாணம் சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்? எஸ்லேம்ல இருந்து எதுல? அதான் இன்சிடென்ட் சம்பவத்தை சொல்லுங்க. சொல்றாங்க கழுதப்பட்டு எஸ்லேமுக்கு வந்து ஆலயத்தை சுத்திகரிக்கிற விஷயத்த சொல்றாங்க. நீங்க அப்ப ராவிரதுல வந்து ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்குன்றீங்க. ராவிரதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கல்ல, அதான் 6 நாள்னு சொல்றாங்க. வேற யாரும் இருக்கு? இதை பத்தி யார் வேற சொல்றா? சரி, இப்ப வந்து எருசலேம்ல வந்து என்ட்ராதுல வந்து பார்ப்போம். சரியா? அப்போ அந்த ஆர்டரும் இந்த விஷயங்களும் கம்பேர் பண்ணி பார்க்க, சம்பவமும் அந்த அவருடைய அந்த 6 நாள் நடந்த விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுதான் நம்ம இருக்கு இயேசு கிறிஸ்து கடைசி வாரம் பிரயாணம்ங்கிறான விஷயத்துல வருவோம். இப்ப இது என்ன பாத்தீங்கன்னா எருசலேம்ல என்ட்ராகுறான்னு பாக்குறோம். அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனம் வரை படிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 1 முதல். பேஜ் நம்பர் 65. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவு மலைக்கு அருகான பெத்பகே, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவர் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். எங்க இருந்து கழுதை இரவல் வாங்குறாங்க? எங்க இருந்து கழுதை இரவல் வாங்குறாங்க? பெத்தானியால வாங்க. இந்த பெத்தானியால என்ன சம்பவம் நடந்துச்சு? இங்கதான் ராவிரம் நடந்துச்சு. இப்ப பெத்தானியாவுக்கு போய் இருக்கிறாங்க, ஒரு கழுதை இரவல் வாங்கிட்டு எங்க போறாங்க? எருசலேமுக்கு போறாங்க. ஏன்னா அங்க கழுதை ஊர்வலத்துல போகணும்ல, அதனால என்ன பண்றாங்க, ஒரு இரவல் கழுதை வாங்குறதுக்காக பெத்தானியாவுக்கு போய் அங்க இரவல் கழுதை வாங்கிக்கிட்டு எங்க போறாங்க? எருசலேமுக்கு போறாங்க. சரியா? அப்போ வந்துட்டு இந்த பெத்தானியாவுக்கும் அந்த எருசலேமுக்குள்ள பயணம் தூரம் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் இருந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும். சரியா? வாக்கிங் ஃபாஸ்டா நடந்தா 15 நிமிஷத்துல, 1/4 மணி நேரத்துல நடந்துடலாம். இப்போ ஸ்லோவா நடந்தா 30 நிமிஷத்துல நடந்தலாம். சரியா? இது இப்ப இரவல் கழுதையை வாங்கிக்கிட்டு எங்க போறாங்க பாத்தீங்கன்னா எருசலேமுக்குள்ள உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அதான் சொல்லுது. அடுத்து வரலாம். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே இருந்தவர்களை சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்ன என்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இப்போ போன உடனே ஏன் அவங்க அந்த கழுதை கொடுத்தாங்கன்னா, இயேசு அடிக்கடி போற இந்த ஏரியா தான் பெத்தானியா. அவங்க போன உடனே போதகர் கேட்டாங்கன்னு சொன்ன உடனே கொடுத்துறாங்க. 2வது போதகர் கூட இந்த சீசன் 12 பேர் போனதுனால கேட்டவனா கொடுக்குறாங்க. அப்போ அதிகமான ஒரு ஃபாலோவர்ஸும் விசுவாசிகளும் எங்க இருந்தாங்கன்னா பெத்தானியால இருந்தாங்க. அதனாலதான் உடனே கொடுத்தாங்க. தொடர்ந்து படிக்கலாம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் தோற்கடிக்கப்பட்டவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 பேரோடும் கூட பெத்தானியாவுக்கு போனார். இப்ப இந்த இன்சிடென்ட்ல மார்க் என்ன சொல்றாருன்னா, இந்த நகர் ஊர்வலம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு என்னன்னா, ஒரு எருசலேமுக்குள்ள வராரு, தேவாலயத்துல பார்த்துட்டு ரிட்டர்ன் எங்க போற மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெத்தானியாவுக்கு போன மாதிரி ஒரு மார்க் எழுதியிருப்பாருன்னு பார்ப்போம். மார்க் வந்துட்டு அவரு டீச்சரா அப்போஸ்தலரா? டீச்சர் அப்போஸ்தலர். அவரு கிடையாது. சரி, அவர் இவரு எப்படி எழுதியிருக்காரு? பார்த்ததை வச்சு எழுதியிருக்காரா, கேட்டதை வச்சு எழுதியிருக்கிறாரா? கேட்டதை வச்சு எழுதியிருக்கலாம். சரி, தொடர்ந்து படிக்கலாம். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளில் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு, அது ஏழாவிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார்.
அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அது இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. போதும். இப்ப இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எத்தனை சுவிசேஷம் இருக்கு இந்த இன்சிடென்ட்? இதுல 4 சுவிசேஷத்துல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும், சரியா? ஆனா அந்த 4 இடத்துல ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. எல்லாம் அவங்கள வந்து மாத்தி மாத்தி எழுதிருப்பாங்க. இதுல என்னப்பா இதுல மார்க் எழுதும் முச்சில எடுக்கிறாருன்னா உள்ள வந்து தேவாலயத்தை பார்த்துட்டு 2வது பெத்தானியக்கு போய் ராகிருந்து முடிச்சுட்டு வர முச்சில இருக்கு மாதிரி இருக்கும். அதுலயுமே இதுல என்ன போட்டிருக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு சுவிசேஷத்துல என்ன போட்டிருக்குன்னா இவங்க வந்து பெத்தானியாவுக்கு போகும்போதுல அவருக்கு பசி உண்டாகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு அத்தி மரத்துல போய் கனியை பார்ப்பாரு, இல்ல இருக்காது. உடனே உனி கனி இராதுன்னு சொல்லியிருப்பாரு. போயிட்டு பெத்தானியில ராகிருந்து முடிச்சுட்டு மறுநாள் வரமுச்சில பாத்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் நடந்த மாதிரி இருக்கும். அதுல போட்டிருக்கும். சில இதுல அப்படி இருக்காங்க. சில இதுல என்ன போட்டிருக்கு பாத்தீங்கன்னா அவர் கேட்டு அந்த பழத்தை கேட்கணும்னு கேட்பாரு. இல்லாதனால உடனே பட்டு போட்ட மாதிரி அதை சில இதில் எழுதிருக்கும், சரியா? இப்படி இருக்கும். சரி, அதெல்லாம் நம்ம எடுத்து போறோம்னா 1 by 1 அது எது உண்மை அடுக்கிறான்னு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறோம். நம்ம தான் அனலைஸ் பண்ணுவோம். இதுதான் அதுதான் இருக்காம அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி இதுதான் இருந்திருக்கணும்னு சொல்லி நம்ம தான் அனலைஸ் பண்ணணும்னு பார்க்கணும். அப்ப அவர் எடுக்கிறாரு, அப்படி எழுதுறாரு. இப்ப மார்க் எழுதும் போச்சுல அங்க வந்துட்டு என்ன பண்றாருன்னா வந்து என்டர் கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெத்தானியா ராகிருந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் சுத்திகரிப்பு ஆயுத சுத்திகரிக்கிற மாதிரி அங்க போட்டு இவர் எழுதிருப்பாரு. அதே மாதிரி இந்த அத்திப்பழத்துல எப்படி பண்றதுன்னா போகும்போது வந்துட்டு அதை வந்துட்டு சபிக்காதபடி எனக்கு வரும்போதுல சபிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து சபிச்சு அதுக்கு போன மாதிரி இருக்கும். அப்ப பட்டு போறத வந்து மறுபடியும் பார்த்துருக்கோம்ல, அப்ப எப்போ பார்த்துருப்பாரு? திரும்ப மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பெத்தானியாவுக்கு? அவருக்கு கொஸ்டின் மார்க் தான், கேள்விதான். அப்படின்னு நம்ம மனசுல வச்சுக்கிறோம், சரியா? அது தொடர்ந்து படிக்கலாம். அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இதுமுதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை குற்றாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் திறத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் போதும். அவன் பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு அந்த அத்திமரத்தை பார்த்து சமைக்கிறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த அதை வந்துட்டு கனி இருக்கிற காலமா கனி இராத காலம் அப்படின்னு சொல்லப்படுது சில சுவிசேஷத்துல இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டு உபதேசம் பண்ணம் எடுத்திருக்காருன்னா யாரையும் நீங்க சபிக்க கூடாது, ஆசீர்வதிக்கணும், சபிக்கிறவங்களையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் சில ஏன் சபிக்கிறாரு? அதை இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது கனி காலம் இருந்தா கனி கொடுத்துருக்கணும், சரியா? கனி காலம் இல்லாத கனி கேட்டாதுட்டு கிடைக்குமா? அதெல்லாம் ஒரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க், சரியா? அப்படின்னு வசனம் இருக்கு, சரியா? இப்ப வந்துட்டு ஒரு மாடுகிட்ட போய் நம்ம பால் கேட்கணும். பால் தாழ்ந்தோம்னா அது இதோட கண்டிஷன் எப்படி இருக்கணும்? குட்டி போட்டிருக்கணும். போட்டாதான் அதை எடுத்து நம்மளுக்கு பால் தரும். குட்டி போடாத மாடுகிட்ட போய் எனக்கு பசு மாட்டை பால் தானே தர முடியுமா? தர முடியாது. அப்ப ஏற்று இங்க கேட்கறது நியாயமா? அந்த இது மத்தியில பாத்தீங்கன்னா 19வது வசனத்துல எப்படி இருக்குன்னா உடனே அந்த அத்திமரம் வந்து உடனே பட்டு போயிடும். அதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு இது போட்டிருப்பாங்க. அது என்ன போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்களா? அது எல்லாம் இப்ப எங்கெல்லாம் எழுதிருக்கோ அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம், பார்த்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம், சரியா? அதுதான் சொல்றேன். இங்கே கொஞ்சம் அங்க இருக்கு, ஒவ்வொருத்தர் எழுதுனதும் அப்படி இருக்கும். சரி, எல்லாம் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா பிரதர் ஒரு வீடியோ அன்னைக்கு வீடியோ கிளிப்பு போட்டுருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா அந்த மத்திய யோவான வந்துட்டு அந்த நடக்கிற சம்பவத்தை வந்துட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி ஒரு பத்திரிகையாளர் மாதிரி ரெக்கார்ட் பண்ண மாதிரி ஒரு சித்தரிக்க ஒரு படம் செஞ்சிருப்பாங்க. அது வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப அரிது. ஏன்னா அன்னைக்கு நம்மள மாதிரி பேப்பர் பேனாலும் அன்னைக்கு கிடையாது. பேப்பர் பேனா இருந்தாங்கன்னா எழுதிருக்கலாம். அப்ப வந்துட்டு பெப்பரஸ்ங்கிறதால முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தோல் சுருள்ல தான் இது பண்ணாங்க. அது களிமண் இந்த இதுல வச்சு இது பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்ப தோல் இதெல்லாம் இருக்கு. அப்ப வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. பவுல் கூட அந்த விஷயத்த சொல்றாரு. ஒரு தோல் சுருளை விட்டுட்டு போயிருப்பாரு, வரமுச்சு நம்ம மரபு வச்சுட்டு வந்து எட்டுவான்னு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அங்க வந்து பேப்பர்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி உடனே இது பண்ணி இருக்க முடியாது, சரியா? அப்ப பின்னாடி என்ன பண்றீங்கன்னா அவங்க வந்துட்டு எழுதுறாங்க. எழுதும் பட்சத்துல எப்படி எழுதுவாங்கன்னா நம்மள மாதிரி ஃப்ரீயா இருக்க பட்சத்துல தான் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா அவங்க வந்துட்டு ஊழியங்களா முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க நடந்த சம்பவத்தை தியானிச்சு எழுதிருக்காங்க.
உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியும்னா 10 கட்டளைய மோசைட்ட கொடுத்துருக்காரு. அவர் வந்துட்டு என்னன்னா 10 கட்டளையுடைய விளக்கமா தான் பின்னாடி எழுதுறாங்க. அவர் வந்துட்டு அந்த 10 கட்டளை 2 கற்பனையில கொடுத்துருக்காரு. அதுல வந்துட்டு எல்லாமே எழுதிருந்தாரா? 615 கட்டளைக்குள்ள அதை எழுத முடியுமா? முடியாது. அப்ப அவங்க இருதயத்துல எழுதுறாரு, பின்னாடி எடுத்துட்டாங்கன்னா அதை எழுதுறாரு. இச்சையா திருப்பையாக கட்டளை இருக்கு, எதெல்லாம் இடிக்க கூடாதுங்கிற விஷயத்த கழுத, அடுத்த மனைவி, கொண்டாடி, யாரோட அப்படி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு நிர்வாணம். அப்ப பின்ன அது எப்படி பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் என்னன்னா பின்னாடி எடுத்துருக்காங்க எழுதிருக்காங்க. தோல் அந்த சுருளை ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த என்னென்ன இந்த மெட்டல் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருக்கு. இன்னொன்று பாத்தீங்கன்னா மயில் ஏறாக இருக்குல்ல, ஏறாக வந்துட்டு நிப்பிள் மாதிரி யூஸ் பண்ணி மைய வச்சு தொட்டு எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கான ஆகுது. ஆனா உடனே நம்ம சொல்ற மாதிரி சொன்ன உடனே எழுத முடியாது. அதுக்கு ஒரு டேபிள் வேணும், ஒரு மை வேணும், ஒரு இறாகு வேணும், தொட்டு எழுதணும். அப்பெல்லாம் அது எப்படின்னா உடனே அந்த சம்பவத்தை பார்த்து எழுத மாட்டு இருக்காங்க. அவங்க என்ன நடந்த சம்பவத்தை பின்னாடி அவங்க வந்து தியானிச்சு எழுதிருக்காங்க. அப்படி இருக்கும் சில சத்தியாகிய தேற்றவாளன் வரும்போது சகல சத்தியத்தையும் நடத்துவார், அதை நினைப்பூட்டிருக்காங்க. அந்த மாதிரி நினைப்பூட்டு எழுதிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்து ஏசி மறித்து பரம்பேற போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து நிர்பலங்களா அதுக்கப்புறம் எழுதிருக்காங்க. சரியா? அப்படி விஷயம். சரி, தொடர்ந்து படிக்கலாம். 17 படிச்சீங்க, அதை படிங்க. என்னுடைய வீடு எல்லா அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் திறத்திருக்கு, காசுக்காரர்களுடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவரும் தேவாலயத்தின் வழியாக யாவது கண்டதையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ள சுவையாக்கினீர் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். பண்டம் என்னது? அப்ப ஏன் இங்க வந்துச்சு? காணிக்கை கொடுத்துருக்காங்க, போஜன படிப்புல அப்பவங்களும் வந்திருக்காரு, காசு கடை இருக்காங்க, அதெல்லாம் இருந்து அப்ப கள்ளர் தொகையாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா முன்னாடி அந்த இடத்துல கள்ளர்கள் வந்து கொள்ளை அடிச்சுட்டு எங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஷேரிங் பண்ணுவாங்கன்னா ஊருக்கு ஒதுக்கப்படுறதுல எல்லாம் புகையில போயிட்டா வந்துட்டு இது பண்ணுவாங்களாம், மணியை வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க எடுத்துட்டீங்க அந்த மாதிரி பிரிச்சுக்கிறீங்களாங்கிறான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பார்க்கும் அதோட அவங்க வீட்டுல இருந்து எல்லாம் கொண்டு வரணும். ஆமா ஆமா. சரி, இதுக்கு வந்து அந்த மணி டிரான்ஸ்பருக்காக ஒரு விஷயத்துக்காக பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து படிக்கலாம். அதை வேறுபாடுகளும் பிரதான ஆசிரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை செய்கிறார்கள். ஆயினும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலம் ஆனபோது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். இப்ப இந்த அத்திமரம் எங்க இருந்துச்சு? எந்த ரூட்ல இருந்துச்சு? பெத்தானியா போற ரூட்ல தான் இருந்துச்சு. சரியா? இப்ப என்ன பண்றாங்க இவங்க மார்க் எழுத முடிச்சு என்ன சொல்றாருன்னா பெத்தானியாவுக்கு மறுபடியும் போன மாதிரி இங்க சொல்லப்பட்டிருக்கும். சரியா? அப்ப அதுல மார்க் எழுத முடிச்சு என்ன சொல்றாருன்னா பெத்தானியால மத்த போறாங்க, அங்க வந்து கழுதையை எடுத்து வராங்க, இரவல் வாங்கிட்டு வராங்க, மற்ற எஸ்ல போய் விளைவு பார்த்து வராங்க, மறுபடியும் வந்து பெத்தானியாவுக்கு போறாங்க, மறுபடியும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா எஸ்லேமுக்கு வராங்க, வந்துட்டு மறுபடியும் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா முடிஞ்சுட்டு பெத்தானியாவுக்கு போற மாதிரி இங்க எழுதப்பட்டிருக்கு பார்ப்போம். சரி, அப்ப என்ன இது ஒரு பார்த்தாச்சு. இன்னும் இது இந்த இன்சிடென்ட் நம்ம வந்து மத்தேயுல வந்து படிச்சிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனம் வரை படிக்கலாம். அங்க எப்படி மார்க்ல 1ல இருந்து 20 வசனம் படிச்சோமோ அதே மாதிரி இங்க 1ல இருந்து 20 வசனத்துல அதுல அந்த விஷயங்கள் இந்த இன்சிடென்ட போட்டிருக்கும் பார்ப்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்மகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, அப்ப இங்க பெத்மகே சொல்லப்பட்டு இங்க பெத்தானியா சொல்லப்படல. அப்ப பெத்மகே அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அது பெத்தானியா தான் பாக்குறோம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். இங்க என்ன மத்திய எழுதுறாருன்னா டீச்சர் அங்க போன மாதிரி இல்ல, ஏசும் போன மாதிரி இல்ல, டீச்சர் 2 பேர் அங்க அனுப்புன மாதிரி இங்க சொல்லப்பட்டிருக்கும் பாக்குறோம். அவைகளை அழைத்து அங்க போன மாதிரி அங்க சரி அவைகளை அழைத்து என்னிடத்தை கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாச்சும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருவார்.
வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். போதும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க மத்தேயு யாரும் ஒரு டாக்ஸ் கலெக்டர் படித்தவர். அவரு என்ன எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயங்கள் ரெக்கார்ட் பண்றாரு. என்ன ரெக்கார்ட் பண்றாருன்னா தீர்க்க தரிசன புத்தகத்துல உள்ளதை ரெக்கார்ட் பண்றாரு. சரியா? இது எந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு? இந்த இன்சிடென்ட் சகரியால இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் நிறைய சகரியால நடக்கிற தீர்க்க தரிசனத்தை அவருடைய புத்தகத்துல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. எங்க அவரு கெத்தமணி தோட்டத்துல நடந்த விஷயத்தையும் சகரியா புத்தகத்திலையும் லிங்க் பண்ணி காமிச்சிருப்பாரு. ஏன்னா இவரு புத்தகத்தை நிறைய படிக்கிறதுனால அவர் சொல்லியிருப்பாரு. பார்க்கிறோம். தொடர்ந்து படிக்கலாம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே நிற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறாதிக்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய மீது ஜெபவீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானியரும் தேவாலயத்திலே அறையத்திற்கு வந்தார்கள். பாத்தீங்கன்னா அங்க எருசலேம் பவுன்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறாங்க. யாரு? எருசலேம் நகரத்தார். இந்த பிக்சர்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா ரெட் கம்பளம் போட்டு விரிக்கிற மாதிரி, சில ஒயிட் விரிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ரெட் கம்பளம்ங்கிறது என்னது? மரியாதைக்குரிய. அது மாதிரி நம்மளுடைய அந்த மற்ற பிரதமர்களோ யாரோ நம்ம ஊருக்கு வந்து எழுதுறாங்க சிவப்பு கம்பளம் ரெட் கம்பளம் போட்டு வரவேற்பாங்க. அப்படின்னா எழுதுறாங்க அந்த மனிதரை வந்து கௌரவப்படுத்துற மாதிரி இது பண்ணுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா சில பிரதமர்கள் வந்து நம்ம வந்து உள்ள வரமுல பாத்தீங்கன்னா சில வந்துட்டு நம்ம அதிகாரிகளை போட்டு போய் வரவேற்பாங்க. அதே பிரதமர் போய் வரவேற்றாங்கன்னா என்ன இருக்கு? அது அடுத்த நாடு பிரதமர்கள் அதிபர் வரமுல பாத்தீங்கன்னா சில வந்துட்டு எல்லா பிரதமரும் போக மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு அதிகாரி அனுப்பி விசிட் பண்ணுவாங்க. சிலருக்கு வந்து பிரதமரே போய் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த நியூஸ்ல சொல்ல பாத்தீங்கன்னா அந்த பிரதமர் போய் யூஸ் பண்ணார வர அப்படின்னா ஒரு பிரதமர் போய் இன்னொரு பிரதமரை யூஸ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் வாழ்ந்தது. ஏன்னா அவரை ரொம்ப கனம் பண்றாத அர்த்தம். அப்ப இங்க உள்ள இன்சிடென்ட் என்ன பாத்தீங்கன்னா அங்க ஜனங்கள் பண்றாங்க வந்துட்டு என்ன அவங்க கனம் பண்ணி அவங்க கூப்பிட்டாங்களா? ஆமா, கனம் பண்ணாங்கல்ல. உலகத்துல பாத்தீங்கன்னா குமாரனே அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா பின்னாடி வசனங்கள் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். சரியா? அவனை வந்துட்டு இவங்க அப்படி பண்ண பாத்தீங்கன்னா அவங்க வந்து முன் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணல. ஏன் பண்ணல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் வந்துச்சு. அவங்க செயல் வந்துட்டு பிதாவாகி தேவனால முன்குறிக்கப்படுத்த அந்த விஷயங்கள் பண்ணாங்க. அப்ப இந்த செயல் பண்றதுக்கு நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த விஷயம் பண்ணது எப்படின்னா அந்த ஜனங்களை இயேசு கிறிஸ்துக்கு மனித கேடாகமா தேவன் பயன்படுத்துறான். மனித கேடாகம் பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்துறான். ஏன் பயன்படுத்துறோம்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இன்சிடென்ட் வர செய்யும் போச்சுல தனி மனிதனா வந்து இந்த மாதிரி வரவேற்பு ரெட் கம்பளம் வரவேற்பு இல்லாம தனி மனிதனா போய் அவர் வந்துட்டு அந்த விஷயம் செஞ்சிருந்தாங்கன்னா 12 பேரோட செஞ்சிருந்தாங்கன்னா அப்பவுமே அல்லாஹ் தூக்கி கொண்டு போய் அன்னைக்கு அந்த ஜட்மெண்ட் முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா தேவாலயத்தை போய் அடிக்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். அதனால பண்ணிருப்பாங்க. ஆனா அவர் போம்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஜனங்கள் இவர் ஆர்ப்பரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவர் பண்றாங்க, இவரை இப்ப பிடிச்சிட்டு போனா பெரிய கலகாரம் உண்டாயிரும். ஏன்னா பக்தா பண்டிகை அந்த வாரங்கள்ல நடக்க போகுது. பண்டிகையை வந்துட்டு என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அந்த வாரங்களே ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்குள்ள காரியங்கள் எல்லாமே எல்லாம் அந்த கேதர் ஆகி இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் போனா 25 அப்படிதானே உலகத்துல கொண்டாட 25. 12 பேர்ல ஆதரவா இருந்தாங்களா? ஆமா, பாத்துருவோம். அதுக்கு அவங்க பாத்தீங்கன்னா எப்போ வந்துட்டு சில கிறிஸ்துமஸ் எல்லாம் வரவேற்கிறாங்க. சில நாள்லாம் டிசம்பர் 1ஆம் தேதி வந்து அதை செலிப்ரேட் பண்ணிடுவாங்க. அதை கிறிஸ்துமஸ் ட்ரீ போட்டு இது பண்ணி இதுல பாத்தீங்கன்னா மற்ற யோவான்ல படிக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து பஸ்கா பண்டிகை நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க.
இந்த இன்சிடென்ட் பண்ணும்போதுலேயே அது பண்டிகையுமே சொல்லியிருப்பாரு, அந்த பண்டிகை அந்த காரியங்கள். ஏன்னா பண்டிகை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த 6 வாரம் அந்த இதெல்லாம் பண்ணிடுறாங்க. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு கலவரம் உண்டாகிடக்கூடாதுங்கிற விஷயத்த இது பண்ணாங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணா பாத்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து வந்து யூதாஸை ஸ்பெசிபிக்கா வந்து ஏன் செலக்ஷன் பண்ணாங்கன்னா, கூட்டத்தோடு இருக்கும்போது அவங்கள வந்து பிடிக்க முடியும். பிடிச்சாங்கன்னா பெரிய கலவரம் உண்டாகிடும், பெரிய பிரச்சனையாகிட்டு இருந்தா அவர் எங்க இருக்காரு, தனித்து இருக்காருன்னு தெரிஞ்சு போய் தான் பண்ணணும். அதுலதான் அவன் ரொம்ப பேனா தான் யூஎஸ் வந்து செலக்ஷன் பண்ணாங்க. எங்க தனியா இருப்போம், அதை நைட் நேரத்துல தான் அவரை பிடிக்கணுங்கிற கேட்ட ரொம்ப கருத்துள்ளவா இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் பாத்தீங்கன்னா மனித கேடாகமா பயன்படுத்தினாரு. அதுல எல்லாம் ஏன் பயன்படுத்துறாருன்னா, அவர் வந்து நீசான் மாசம் 14ஆம் தேதி அந்த ஆடு அடிக்கப்படணும். அதுதான் அந்த ஆடு என்ன செய்யப்படணும், பாதுகாக்கப்படணும். அதனால யாரும் அவங்களை டச் பண்ணக்கூடாது. அங்க என்ன செய்ய பாத்தீங்கன்னா மனித கேடாகமாக ஜனங்களை பயன்படுத்தினார். அப்போ பாத்தீங்கன்னா யூதாஸை ஏன் செலக்ஷன் பண்ணாங்கன்னா, அவர் தனித்திருக்கும் போது எங்க தனித்திருக்காரு அங்கிற விஷயத்துல அது பகல் எப்ப பண்ணாலும் அவர் கூட ஆட்கள் கூட இருக்காங்க. அதனால அவர் பண்ண முடியாது. அப்ப தனித்தனி இரவு நேரத்துலதான் அதை பண்ண முடியுங்கிற விஷயத்த இது பண்ணாங்க பார்க்கணும். இது இந்த பிராக்டிஸ் எப்படின்னா அது வழக்கமா ஒரு விஷயம் தான். அது மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் அதெல்லாம் வந்துட்டு ஒரு முதலமைச்சரையோ பிரதமரையோ யாராட்டு பெரும்புள்ளிகள் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா எப்ப அரெஸ்ட் பண்ணுவாங்க, இரவு நேரத்துலதான். அப்படி யாராச்சும் அரெஸ்ட் பண்ணது ஞாபகம் இருக்கா? கலைஞரை போய் தூக்கிட்டு போனாங்க நைட்ல, தெரியாம தான் நீ கொலை பண்றாங்க கொலை ஊர்னாங்கன்னு கத்துனாரு. ஏன்னா பகல்ல செஞ்சாலும் பெரிய ஒரு கலவரம் உண்டாதனால போவாங்க. அதனால ஏற்றுக்கு யாரும் பெரிய அங்க ஒரு தலைவர் மாதிரி இருக்காரு. அவர் வந்துட்டு பகல்ல பிடிச்சாங்க பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால இரவு நேரத்துல அவர் எங்க இருப்பாருன்னு தெரிஞ்சுதான் அவர் இரவு நேரத்துல ஜெபம் பண்ண முடியாது. எப்போ அவங்க இருப்பாருனால தான் அவர் யாரும் யூஆஸை செலக்ஷன் பண்ணி அதைத்தான் சொல்றாங்க, மனித கேடாம தேவன் பயன்படுத்திதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வசனம் படிச்சிடலாம். என்ன நம்ம நீங்க சொல்றது விஷயப்பட்ட நம்ப முடியாம இருக்கே அப்படின்னு இருக்கீங்க. வசனத்தை படிச்சு வசனம் சப்போர்ட் பண்ணா நம்பிதான் ஆகணும். அதெல்லாம் பாத்துறோம். ஏன்னா இவங்க செஞ்சது மனித கேடாமா. ஏன்னா இவங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணவங்க வந்து பரவாத்து வந்துட்டு சில தண்டனை கொடுக்க முடியும். இவங்க உரத்த பொருள் கொடுத்து நிப்பாட்டி இருக்கலாம்ல, நிப்பாட்ட முடியல இல்ல. அப்ப அதுல தேவன திட்டம் தான். இப்ப வந்து அவங்க ஒரு மனித கேடமா பயன்படுத்திருக்காரு. ஏங்க படத்தை பயன்படுத்துறாங்கன்னா, இவர் எத்தனை நாள் இருக்கணும், 14ஆம் தேதி அனுமதிக்கல. வெளியே வந்து அவர் வந்து பரவாயில்ல, வெளியே வந்து தான் அவர் ஜட்மெண்ட் கொடுக்காரு. அது வந்துட்டு அப்ப வந்து வெளியே தான் மக்கள் தான் சொல்றாங்க என்னன்னா, அவரை வந்து அவர்களால் ஏற்படுத்தப்பட்டவங்க பூமிட்டாங்க, பொதுமக்கள் தான் கேட்காரு. எல்லாரும் தான் இருக்காங்க, பொதுமக்கள் எல்லாரும் தான் இருக்காங்க. பொதுமக்களா வேஷம் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. யாரு? அவங்க ஏற்படுத்தின ஆட்கள் அது இருக்கிறாங்க. அப்ப இவங்க வந்துட்டு அதிகமா மெஜாரிட்டி இருந்தாங்கன்னா கத்திருக்கலாம்ல. கத்த முடியாது. இவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே, கிறிஸ்துவனுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே பின்னும். எத்தனை பேர் கத்திருக்கலாம்? எத்தனை பேர் கத்திருக்கலாம்? அந்த மோசம் போட்டது எத்தனை பேர் கத்திருக்கலாம்? எந்த இதுக்கு இல்ல அந்த சிறுவிழாவையும் சிறுவிழா எத்தனை பேர் கத்திருக்கலாம்? அந்த கோட்டையார்ல இருந்த மக்களோட மக்களாக இருக்கிறவங்க ஒரு 50 பேர் கத்திருப்பாங்களா? அந்த கோட்டையார் எவ்வளவு 100 பேர் வாய்ப்பு இருக்குமா? ஒரு உதாரணத்துக்கு 100 பேர் இருக்கலாமா? 100 பேர் நிக்கிற இடமா இருந்தா 100 பேர் இல்ல, அது பெரிய இது. நம்ம பாத்துக்கலாம், நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதுல எல்லாம் பாத்துக்கலாம். இப்போ வந்துட்டீங்கன்னா ஏசுக்கு அதுக்கு அப்போ புரிச்சுட்டு எத்தனை பேரு? ஒன் டைம் பேர் 5000 பேர், அதுக்கப்புறம் 4000 பேர். அந்த கவுண்டை எடுத்த பாத்துல கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இருக்கும். அற்புத அடையாளம் பெற்றவர்கள் அது நிறைய பேர் இருக்கும். யோவான் சுவிசேஷ தொடங்குத்துல அவர் அற்புத அடையாளம் சொன்னா உலகம் கொள்ளாதுன்னு இருக்காரு. அப்ப அவ்வளவு பேர் கிளவுல கத்துனாங்கன்னா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல இருந்து கத்தனை விட்டு இருக்கும், வாய்ப்பு சத்தமா இருக்குமா இருக்காது, அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனாலும் இருக்கிறது சப்போர்ட்டிங் வரல, தேவன் அந்த விஷயங்கள் பண்ணல. அப்ப இவங்க வந்துட்டு அன்பிலியும் அந்த எக்ஸாம்பிள் இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. பிதாவை தேவனால அவங்க வந்துட்டு மனித கேடாம பயன்படுத்தி தான் அந்த விஷயம் பண்ணாரு. அது உங்களுக்கு இன்னும் விசுவாசம் இல்லைன்னா நம்ம வசனம் கூட நம்ம படிச்சலாம், படிச்சா நம்ம அந்த விஷயங்கள் புரியும் பார்ப்போம். சரி, அவங்க பாத்தீங்கன்னா இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்ல நீங்க 17ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, இவர் பெத்தானியால இருந்து அதற்கு அடுத்த இரவல் வாங்கி டைரக்ட் அங்க போயிருக்காரு, இங்க ஆலயத்துக்குள்ள போயிறாரு. ஆலயத்துக்குள்ள போயிட்டதுக்கு அப்புறம் முடிச்சுட்டு எங்க வராரு? 17ஆம் வசனம் படிக்க. அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பிரித்தானியாவுக்கு போய் அங்கே ராத் தங்கினார். அப்ப அங்க ராத் தங்கினார் இருக்கு. அங்கதான் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்குதுப்பா. எங்க அங்க என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு? அந்த ஸ்திரீ வந்து மறைமணத்தை ஊத்துனாங்க, அது அவங்க இது பண்ணாங்க.
நம்ம வந்துட்டு அன்னைக்கு நம்ம சுத்திகரிப்பு நாள்ல ஒரு பாடம் படித்தோம்ல, என்ன படித்தோம்? அந்த இன்சிடென்ட்டை படித்தோம் ஸ்பெசிஃபிக்கா. அந்த பரிமள தைலம் அந்த ஸ்திரீ அந்த அவங்க ஊத்துனதுக்கு எதுக்கு நிலட்டமா இருக்கு? அப்படிங்க பாடத்தை ஒழுங்கா கவனிக்கலன்னு அர்த்தம். இவ்வளவு தூரம் படிச்சு இது பண்ணி இந்த செயல் எதுக்கு நிலட்டமா இருக்கு? ஏசு கிறிஸ்து யாரு இதுல? பாடத்தை நீங்க ஒழுங்கா கவனிக்கல. இவரு யாரு இருக்கும்? அன்னைக்கு பாடத்துல இன்னொரு இதை நான் இன்னொரு ப்ரூஃப் சொல்ல மறந்துட்டேன். இவன் பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து யாருன்னா பலிபீடம் சொன்னோம். அப்ப பலிபீடம் வந்துட்டு என்ன செய்யுது பாத்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு பழைய ஏற்பாடுல வந்துட்டு அங்க வந்துட்டு ஆட்டோபடி கிராமம் பண்றாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணிட்டு பயன்பாட்டுகளை அங்க வந்து இது பண்றாங்க. அப்ப வந்துட்டு பலிபீடம் பயன்பாட்டு பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்ணணும்? பலிபீடம் சுத்தி அதை வந்துட்டு பரிசுத்தப்படுத்தணும் பண்றாங்கல்ல, படிச்சாங்க. அப்ப ஏசு கிறிஸ்து யாரு? பலிபீடம் சொல்லி அப்போஸ்தலர் பவுல் வந்து எபிரேயர்ல சொல்றாரு. சரியா? அப்ப இந்த செயல் என்ன நடந்து பாத்தீங்கன்னா, ஆலயம் எதுக்கு நிலையாட்டம்? ஆசாரி கூட என்ன சொல்லுவாங்க? ஆலயம் சொல்லி 1 சாமுவேல்ல சொல்லப்பட்டிருக்கும், ஆலயம் சொல்லி இருக்கும். சரியா? இப்ப வந்துட்டு இப்ப ஆர்டர் பண்ணி சொல்றேன், ஆலயம் சுத்திகரிச்சதுக்கு அப்புறம் பலிபீடம் உள்ள கொண்டு போகணுமா, இல்லாட்டா பலிபீடம் சுத்திகரிச்சதுக்கு அப்புறம் ஆலயம் சுத்திகரிக்கப்படணுமா? நான் சொல்ற ஒரு மீனிங் உங்களுக்கு புரியுதா? பொருள்ல சொல்றேன். ஆசாரிய கூடாரத்துல இப்ப வந்துட்டு ஆலயம் வந்துட்டு இப்ப இந்த இன்சிடென்ட் என்னன்னா, இப்போ அந்த எஸ்லேம்ல உள்ள பண்றாருல அடிச்சது, அது வந்து ஆலயம் சுத்திகரிக்கிறது. ஆலயம் சுத்திகரிக்கிறது அது சில இதுல மார்க்ல என்ன பண்றது பாத்தீங்கன்னா பலிபீடம், அதாவது அந்த இது அதாவது ஏசு கிறிஸ்துக்கு வந்துட்டு ராவது பண்ணக்கு அப்புறம் தான் அங்க வந்து செய்யற மாதிரி இருக்கு. ஆனா மத்திய என்ன சொல்றாருன்னா ஆலயத்துல பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப வந்து ஆலயம் சுத்திகரிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க பலிபீடம் அனர்த்திங் பண்ண போகுது. புரியுதா? அப்ப ஆலயம் சுத்திகரிக்க இது இப்ப ரிவர்ஸ்ல நடந்தா இப்ப வந்து இப்படி பண்ணா ரிவர்ஸ்ல ஆயிரும். அப்போ வந்துட்டு இப்போ அதாவது ஒன்னும் புரியுற மாதிரி சொல்றோம்னா, அங்க எழுத்துப்பூர்வமாவே அங்க பிரகாரம் எல்லாம் ரெடி பண்ணாது. அங்க வந்துட்டு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு பலிபீடம் எதுக்குள்ள வந்திருக்கும்? கடைசியில எதுக்கு பலிபீடம் எங்க இருக்கும்? பிரகாரத்துக்குள்ள வந்திருக்கும். சரியா? மத்த எல்லாம் பரிசுத்தத்துக்குள்ள இருந்திருக்கும். அப்படிதான் முதலே அங்க வச்சிருவாங்க, இன்ஸ்டால் பண்ணி. ஆமா, அப்பெல்லாம் முதல்ல இருக்கிறது ஆசாரிக்கு கூட ரெடி பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது பொருட்கள்லாம் உள்ள வரும். அப்படித்தானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆலயம் அங்க சுத்திகரிக்கிறார், பரிசுத்த வேலையை அங்க பண்றாரு. சரியா? யார ஏசு கிறிஸ்து பண்றாங்க. அங்க அந்த பரிமள தைலம் இருக்குல்ல, அந்த தைலத்தை வச்சு எல்லாத்தையும் அபிஷேகம் பண்றாங்கல்ல, பண்ணி முடிச்சுதான் பரிசுத்தப்படுத்தி தான் அன்னைய பயன்பாடுல வராங்க. அதுக்கப்புறம் தான் பலிகளே செலுத்துறாங்க. அந்த அது யார் பண்ற வேலைன்னா ஆசாரிகள் பண்ற வேலை, பிரதிஷ்டை பண்ற வேலை. அப்ப இங்க என்ன பண்றாங்க? தீட்டுப்படுத்திட்டாங்க. அதான் மல்லிகையில சொல்றாரு, நீங்க தீட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னு ரொம்ப திட்டுறாங்க. அப்ப இங்க பரிசுத்தப்படுத்துற வேலை யாரு பண்ணாங்க? ஏசு கிறிஸ்து. அவர் தானே பரிசுத்தரு, அவர் தானே பிரதான ஆசாரியரு. அங்க சுத்திகரிப்படுறதுக்கு யாருமே அங்க பரிசுத்தெல்லாம் கிடையாது. அதனாலதான் அந்த வேலையை அவர் எடுக்கிறாரு, அதை பண்றாரு. பண்ணி முடிச்சு அவர் தன்னை பலிபீடமா இங்க அவர் சுத்திகரிக்கிறாரு. அதை தான் அங்க அந்த ஸ்திரீயை பண்றாங்க. சரியா? அந்த பரிமாண ஊற்றி பண்றாங்க. அது வந்துட்டு ஒரு உதாரணத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேவசித்தமான 2வது ஆதாரத்தை உங்களுக்கு சப்மிட் பண்ணும். அப்பதான் அது இன்னும் கிளாரிட்டியா இருக்கும். இல்லைன்னா இந்த கிளாரிட்டி இன்னும் இது பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ற ஆர்டர் வைட்டா என்ன பாத்தீங்கன்னா அங்க ஆலயம் சுத்திகரிக்கப்படுது. 2வது பாத்தீங்கன்னா இங்க பலிபீடம் சுத்திகரிக்கப்படுது. அதான் அந்த விஷயம் பண்றாரு. தொடர்ந்து படிங்க 19. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை என்று வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீசர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார். இப்போ வந்துட்டு இந்த இன்சிடென்ட் உடனே சம்பவிச்ச மாதிரி இங்க போட்டிருக்கோம், போய் காமிச்சிருக்கோம். இந்த இன்சிடென்ட் நடக்கு. இது வந்துட்டு என்னன்னா பெத்தானியாவுக்கு போகும்ல அந்த விஷயம் நடக்கு. சரியா? அவர் இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் போயிட்டு மறுநாளிலே அப்படின்னு சொல்றது. மறுநாள்னா என்னது? விடிந்த பிறகுன்னு ஒருத்தர் சொல்றாங்க. அப்ப மறுநாளுங்கிறது எப்போ வரும்?
மறுநாளுங்கிறது எப்படின்னா ஒரு நாளுக்கு 100 நாளுக்குள்ள கேப் எத்தனை 24 மணி நேரம். சரியா? 2 கருத்து இருக்கு. மறுநாளுங்கிறது விடிந்த காலனி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம்னா மறுநாளுங்கிறதுல நம்ம இசைவருடைய கலக்குப்படி மறுநாளுங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா அடுத்த நாளுங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. நம்ம அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ வந்து மறுநாளுங்கிறது விடிய காலம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நம்ம நடக்கிறோம்னா அப்படி ஒரு வந்துட்டு வேதவசம் சப்போர்ட் பண்ணல. எப்படி பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து வந்துட்டு நைட்டு வந்துட்டு ஜட்மெண்ட் பண்றாங்க. அப்ப அடுத்த நாள் விடிந்த காலை வரையும் ஜட்மெண்ட் பண்றாங்க. என்ன அப்படிதானே? ஏசு கிறிஸ்து பிடித்தது எப்போ? நைட் டைம் அந்த இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்து விடிஞ்ச பகல்லே இது பண்றாங்க. அதுக்கு என்ன பண்றதுன்னா மறுநாள் சொல்லாம விடிய காலமான போது இதுதான் நாம இது பண்ணி இல்ல நான் உதாரணத்துக்கு சொல்றேன். மறுநாளுக்குள்ள விளக்கத்தை சொல்றேன். அப்ப மறுநாளுங்கிறது அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பகல் பொழுது நம்ம வந்து மறுநாளுன்னு சொல்லுவோம். ஆனா வந்துட்டு அங்க எனக்கு விடிய காலம் போன போது அப்படின்னு சொல்லி விடிஞ்ச காலம் பகுதி விடிய காலம் சொல்லப்படுறோம். அங்க மறுநாள் சொல்லல. அதனால அந்த வசனத்து அடிப்படையில மறுநாள்ங்கிறது விடிஞ்ச நாள் கிடையாது. மறுநாள்னா அடுத்த 24 மணி நேரத்துக்கு அடுத்த நாள மறுநாளுங்கிறதான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா வசனம் சப்போர்ட் பண்ணல. நம்ம அப்படிதான் அடுத்த நாள் தான் மறுநாள். அதனால வசனம் அப்படிதான் சொல்லப்படுறது. விடிந்த கால பகுதியும் சொன்னீங்கன்னா அது அப்படி வரல. ஏன்னா விடிந்தான் அப்படி வசனம் சொல்லப்படுறது. சரியா? 6 மணிக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு எது எங்க? சரி, பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு இந்த இன்சிடென்ட் வந்துட்டு எங்க பார்க்கலாம்னா டைமிங்க பார்க்க போறோம். பார்த்துடலாம். யோவான்ல படிச்சிடலாம். யோவான் 1வது படிச்சோம், மார்க்ல படிச்சாச்சு. 2வது மத்தேயுல படிச்சாச்சு. 3வது வந்துட்டு அந்த கால சூழ்நிலை டைமிங் நம்ம பார்க்கணும். அதான் மெயின். எங்க படிக்கலாம் பாத்தீங்கன்னா யோவான்ல படிச்சோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 1 முதல்ல படிக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை நான் உங்களை எழுப்புறேன். சரி, இந்த பெத்தானியால இருந்தது எத்தனாம் தேதியா இருக்கலாம்? 14ஆம் தேதி இயேசு கிறிஸ்து வந்துட்டு அடிக்கப்படுறாரு. இந்த இன்சிடென்ட் எப்ப நடந்திருக்கும்? ஆலய சுத்திகரிக்கப்படுறாங்கல்ல, அது ஒரு இன்சிடென்ட் நடக்கு. அது எத்தனாம் தேதியா இருக்கலாம்? நமக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அது தப்பா இருக்கலாம், ரைட்டா இருக்கலாம். நம்ம 12ஆம் தேதி 11ஆம் தேதி ஒருத்தர் எந்த எடுத்துருக்கீங்க? 11, ஒருத்தர் 12. சரியா? சரி சரி, 11, 12 இருக்கு. சரியா? அப்போ வந்து நான் வேத வசனத்தோட நம்ம பார்க்கலாம். இதை படிச்சிடலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனம் வரை படிக்கலாம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பு இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மாட்டால் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருக்குமே கூட பண்டியிருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையே பெற்ற காலமில்லாத நலதம் என்னும் தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயற்கையின் பாதங்களில் பூட்டி தன் தலைமையில அவருடைய பாதங்களை துடைத்தார். இப்ப வந்து ஏன் அவங்க பெத்தானியாவுக்கு வர நோக்கம் என்ன காரணம் என்ன? சரி, இப்ப ஏன் அங்க வரான்னு பாத்தீங்க, ஏன் பெத்தானியாவுக்கு போற நோக்கம்னு பாத்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து ஒரு இரவு கழுது வாங்கிட்டு வந்தாருல்ல, எங்க இருந்து வாங்கிட்டு வந்தாரு? அப்ப இரவு கழுதை கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா? இரவு கழுதை திருப்பி கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா? அதே மாதிரி இரவு கழுதை வாங்கிட்டு போய் எங்க எஸ்எலுக்கு வந்தாங்கல்ல, வந்துட்டு போயிட்டு அந்த கழுதையை கொடுக்க முடியாது. எங்க வராங்க? பெத்தானியாவுக்கு வராங்க. சரியா? பெத்தானியாவுக்கு வந்து அதை கொடுக்காங்க. அப்ப இது கரெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துல கூட எஸ் கிறிஸ்து ரொம்ப கருத்துள்ளவரா இருந்தார். சரியா? சிலவட்ட ஒரு கடனை வாங்க திருப்பி கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கொடுக்கணும் இல்ல. இதுக்கு நான் பண்ணல. நம்ம அந்த ஏற்கனவே படிச்சோம்ல, அதுக்கு இப்ப அந்த டைமிங்க நம்ம பார்க்கலாம். பிரச்சனை இல்லை. ஏன் பெத்தானியாவுக்கு வர நோக்கம் என்னன்னு பாக்குறோம். திரும்பவும் நாள் இல்ல, நம்ம நாளை பாக்குறோம். எந்த நாள்னு சொல்லி பாக்குறோம், டைம் பார்க்கலாம்.
ஏன் வர நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெத்தானியால இருந்து அந்த கழுதை இரவல் வாங்கிட்டு நகர்புறம் போயிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பெத்தானியாக்கு வாங்க. ஏன் வராங்கன்னா, அந்த கழுதையை கொடுக்கணும்ல, வாங்கினோட்ட கொடுக்கணுமா, இடத்துல விட்டு போயிருமா, விட முடியாது. அது கொடுத்ததுபடியாக உள்ள வராது. வர இன்னொரு நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊருக்கார ஒருத்தர் இருக்காரு, சீமோன் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு குஷ்டரோகியா இருந்த மனுஷன். அவர் இயேசு சுகம் பெற்றவர். அவர் ரொம்ப நாளா என்ன கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஐயா என் வீட்டுல ஒரு நாள் சாப்பிட்டுப்பாங்களே, ஒரு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு எவ்வளவு குஷ்டரோகம் இருந்துச்சு, நான் பாளையத்து புறமா இருந்தேன், இருந்தாலும் எனக்கு ஒரு டெலிவரி கொடுத்த ஒரு நாள் என் வீட்டுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் கூப்பிடுறாரு. அப்ப இயேசு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி கழுதையை நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். அவர் ஏற்கனவே ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டிருக்காரு, சாப்பிட வாங்க கூப்பிட்டு இருக்காரு, இன்னைக்கு டின்னரை அவர் வீட்டுல முடிச்சிடுவோம் அப்படின்னு நினைச்சு அவர் போறாரு. அந்த ஊர்ல யார் இருக்கா, அந்த மரியாதை இருக்காங்க, அவங்களும் அந்த ஊருக்காரவங்க தான். அந்த ஊருக்காரங்க இருக்கனால அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா தேவனுடைய திட்டப்படி அவர் அங்க என்ன செய்யணும், அபிஷேகம் பண்ண வேண்டியிருக்கும், பலிபீடம். அதனால அந்த ஸ்திரீயை வச்சு எனக்கு நேரம் அபிஷேகம் பண்றான்னு பார்ப்போம். அப்ப பெத்தானியாவுக்கு போற நோக்கம் கழுதையே கொடுக்கணும். 2 விஷயம். கழுதை இரவல் கழுதையா கழுதையில வராது, நீங்க அதான் நம்ம படிச்சோம். ஏன்னா மார்க்ல அப்படி எழுதிருக்கு. மத்தையில ஏன் படிச்சாதான் 2 விஷயம் படிச்சோம். மார்க்ல 29 போய் முதல்ல வேவு பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும். மத்தையில என்ன பண்றாரு, அங்க சுத்திகரிச்சு, அதான் நீங்க வசனத்தை ரொம்ப கவனமா படிக்கணும். மத்தையில என்ன சொல்றாருன்னா, அந்த ஆலையை சுத்திகரிச்சு அதுக்கப்புறம் அங்க போற மாதிரி இருக்கும். இது ரொம்ப கரெக்டா இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அது கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆர்டர் சரியில்லை இல்ல பாத்துரும், ஆர்டர் இல்ல. அதாவது இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்படின்னா தேவன் திட்டம் அப்படி வச்சிருக்காரு, நம்ம தான் தேடி கண்டுபிடிக்குன்னு சொல்லி. அதான் நான் சொல்றேன். அதுதான் முதல்ல நம்ம எடுக்கும் போச்சுல பாத்தீங்கன்னா, யாரும் சரியில்லைன்னு சொல்லல. ஏன்னா எழுதுற ஒருத்தர், ஆர்டர் பண்ண ஒருத்தர், சரியா? அப்படின்னா நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த விஷயம் பண்ணியிருக்காரு, சரியா? பார்க்கலாம், அந்த விஷயங்களை பார்க்கலாம். அவங்க பாத்தீங்கன்னா அங்க ஆலய சுத்திகரிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க பலிபீடம் உள்ள வரணும். அதுக்காக அந்த ஆர்டர் வைஸாவே முதலாவது அங்க சுத்திகரிக்கப்படுது. 2வது பார்த்தா இங்க பலிபீடமாகி ஆண்டவராக இயேசு வந்துட்டு இங்க அனாட்டிங் பண்றாரு. அந்த பலிபீடம் அங்க சுத்திகரிக்கப்பட்டு பார்க்கணும். அப்ப முதலாவது அந்த இன்சிடென்ட் நடக்கு, இந்த இன்சிடென்ட் 2வது நடக்கு. ஹோம்ஸ்ல தான் அந்த அத்திமுறை இன்சிடென்ட் அந்த நடக்கு ஹோம்ஸ்ல. 2வது எங்க போறாங்கன்னா எட்லைன் போறாங்க. அதெல்லாம் வசனம் இருக்கு, எல்லாம் பார்த்துடலாம், உங்களுக்கு டவுட்டே இருக்கக்கூடாது, எல்லாம் வசனத்தாளர்கள் பார்க்கலாம், சரியா? அனுப்ப இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த இரவு கல்வியை அங்க கொடுக்குறாரு. சீமான் வீட்டுல அவர் சாப்பிடணும்னு ஒரு கூப்பிட்டு இருக்காரு. அதனால ஏசுக்கு அவர் மைண்ட்லயே வச்சிருக்காரு. ஒரு நாள் நினைச்சது அவர் வீட்டுக்கு சாப்பிடணுங்கிற விஷயம் போறாரு. அந்த டைம்ல தான் அந்த விஷயம் நடக்கும் பார்க்கும். நம்ம அதை கூட நம்ம படிச்சிடலாம். லூக்காஸ் விசேஷம் அதிகாரம் 7 வசனம் 36-37 வசனம் படிக்கலாம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து தங்கியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டிலே தங்கியிருக்கிறதை அறிந்து ஒரு கரணியில் கரிமல தைலம் கொண்டு வந்து, அவர் இன்சிடென்டும் யோவான் 12 இன்சிடென்டும் ரெண்டும் ஒரு விஷயம் தான், சரியா? சில இதுல என்ன பட்டிருக்குன்னா, இவர் ஒரு பரிசேயன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். சில சுவிசேஷத்துல சீமோன் வீட்டிலே சொல்லப்பட்டிருக்கும். இன்னொரு இதுல குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இவரு சீமோன் தானா அவங்களால கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அதே 39 வசனம் படிங்க. அவனை அழைத்த பரிசேயர் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் நம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவர் என்றும் அறிந்திருப்பார். ஏன்னா அந்த ஊருக்காரரு, அதனால அந்த ஊருக்காரி பெண்களுக்கு தெரியும், அதனால சொல்றாரு, இவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அடுத்த வரணும். பாவியா இருக்கிறாரே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரை சொல்லும் என்றார். இப்ப இவருக்கு ஒரு ஓமை சொல்றாரு, கடன்பட்டவன் ஒரு ஓமை சொல்றாரு, யார் அதிக கடன்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. இப்ப ஏன் இதுல வாசிச்சாருன்னா, அந்த பரிசேயன் தான் யாரு? சீமோன். அந்த சீமோன் தான் யாரு? குஷ்டரோகி அந்த சீமோன் சொல்லப்பட்டு பார்க்கணும். 44 வசனம். அதுல 44 ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவரோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தார். அவங்க பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அவர் அந்த யாரும் அந்த சீமோன் தான் பார்க்கும்.
அப்போ வந்துட்டு அவரை சாப்பிட்றதுக்காக ஒரு டின்னருக்காக கூப்பிட்டுருக்காரு. அவர் கூப்பிட்டாரு. இந்த டைமிங் அவர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு போகிறாரு. அந்த டைமில் தான் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் அவர் நடக்கும் பார்க்கும். சரி, தொடர்ந்து இங்கே அதுக்கப்புறம் இங்கே வந்துடலாம். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் வந்துடலாம். அதை தொடர்ந்து படிக்கலாம். 3லேருந்து அப்படி படிக்கலாம். 4ஆவதுலேருந்து படிக்கலாம். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் ஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று கர்த்தருக்கு கொடுக்காமல் போனதென்ன என்றார். அவன் கர்த்தரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணத்தையே வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் கருத்தர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அப்பொழுது யூதர் பிரதான ஜனங்களை அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல அவர் மருத்துவர்கள் எழுப்பின லாசரை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசரின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசரையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க யோவான் எழுதுற இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் எங்க போன மாதிரி இருக்கும், எருசலேம்ல போன மாதிரி இங்க சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். இது இந்த வெளிச்சம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க போன மாதிரி இருக்கும் பார்க்கும். ஆனா பாத்தீங்கன்னா இது ஒரு விஷயம் இருக்கு, நம்ம டைமிங்க பார்த்தலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இவர் எடுத்துட்டாரு காட்சி குடிக்கிறதுக்காக இவர் எங்கே போவார்னு பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரிகிட்ட போய் எடுத்துவார். பார்த்தீங்கன்னா அது காசு வாங்குவார் பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இது டைமிங். இப்போ டைமிங்கை பார்த்தலான்னு பஸ் ஸ்டாப் பண்டிகை எப்போ 15 அதை பார்த்துங்க. பஸ் ஸ்டாப் பண்டிகை 15ஆம் தேதிக்கு நாளுக்கு முன்னாடின்னு போட்டிருக்கு. சரி, பஸ் ஸ்டாப் பண்டிகை 15ஆம் நாள் என்ன, அப்போ வந்து பஸ் ஸ்டாப் பண்டிகை முதல் நாள் சரியா, 6 நாளைக்கு முன்னாடி. 14ஆம் தேதி எத்தனாவது, 2ஆம் நாள். அப்படி பின்னாடி இருந்த பின்னோக்கி போவோம், 2ஆம் நாள். 13ஆம் தேதி என்னது, 3ஆம் நாள். 12ஆம் தேதி எத்தனது சொல்லுங்க, 4ஆம் நாள். 11ஆம் தேதி எத்தனது, 5ஆம் நாள். 10ஆம் தேதி எத்தனது, 6ஆம் நாள். 9ஆம் தேதி எத்தனது, 7 நாள். அங்க என்ன சொல்றது, 6 நாளைக்கு முன்பு, 6 நாளைக்கு முன்பு எடுத்தது இயேசுக்கு மற்றவர்கள் பெத்தானிக்கு வந்தார். பெத்தானிக்கு வந்தது எப்ப, எத்தனாம் தேதி, 6 நாளைக்கு. இது எத்தனாம் தேதி, 6 நாள் ஆகிட்டா 6ஆம் நாள். 6 நாளைக்கு முன்னே எத்தனாம் தேதி, அது 7ஆம் நாள், 9ஆம் தேதி. அப்போ பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி தான் எங்க இருக்கிறாரு, பெத்தானியாக்கு வராரு. சரியா, ஓகே சரி, பெத்தானியா வராரு. 10ஆம் தேதி என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி தான் எங்க போறாரு, எருசலேமுக்கு போறாரு. ஏன்னா 10ஆம் தேதி தான் இருக்குது ஆடை செலக்ஷன் பண்ணணும். அப்ப தேவனுடைய வீடு எது, என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்குன்னு இருக்கு. தேவனுடைய வீட்டுக்கு போனமா போகும் அந்த ஆடு, இந்த ஆடு உள்ள போகுது. ஏசுக்கு எந்த ஊரு, அவர் சொந்த ஊர் எந்த ஊரு, யூதேயா. யூதேயா யூதேயா எங்க இருக்கு, எருசலேம்ல இருக்கு. அப்ப இந்த ஆடு எங்க தான் போகணும், எருசலேமுக்கு தான் போகும். அதனால 10ஆம் தேதி தான் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அங்க போறாரு பார்ப்போம். அப்போ 9ஆம் தேதி சுத்திகரிக்கப்படுறாரு. 10ஆம் தேதி, அந்த 9ஆம் தேதி தான் எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா, 9ஆம் தேதி தான் 9ஆம் தேதி சுத்திகரிக்கிறாரு. 9ஆம் தேதி தான் எங்க வர்றாரு, அந்த ராவிருந்தம் நடக்கு எங்க, பெத்தானியில நடக்கு. சரியா, ராவிருந்தம் நடந்து முடிஞ்சதுக்கு அடுத்த நாளிலே மறுநாள் எங்க போறாரு, அந்த மறுநாள் தான் 10ஆம் தேதி. 10ஆம் தேதி எங்க போகணும், எங்க இருக்கணும், 10ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதியில எங்க இருக்கிறாரு, எருசலேம் இருக்காரு. எருசலேம் இருந்துதான் அந்த ஆடு. சரியா, அப்ப வந்துட்டு 10ஆம் தேதி தான் இதை பார்த்து ஆட்டை விலைக்கரையமா வாங்கணும். சரியா, அப்ப பெத்தானியால இருக்கவங்க என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்ப வந்து அங்கதான் ஆடு காசுக்கு விலை போகுது. அவர் எடுத்துதான் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் வெளியே போய் எடுத்துதான் பாத்தீங்கன்னா ஆசாரிட்ட போய் விலை பேசுறாரு. நான் போய் காமிச்சு கொடுப்பேன். எப்பா இங்க ஜனக்கூட்டத்துல இருக்கவங்க பிடிச்சாருன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். தனியா இருப்பாரு, எங்க இருப்பாரு எனக்கு தெரியும், நைட்லாம் ஜெபம் பண்ணுவாரு. அங்க வந்து பிரச்சனை சால்வ் ஆயிரும், நாங்க வந்துடுறாங்கிறாரு. அப்ப எப்ப போறான்னு பாருங்க, இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போறாரு, போய் காசு வாங்குறாரு. புரியுதா, அப்ப 10ஆம் தேதி என்ன செய்து வாங்குறாரு, 10ஆம் தேதி. அப்ப வந்து ஆடு என்ன செய்யுது, சும்மா வாங்க முடியுமா, காசு கொடுத்தாலும் வாங்கணும். ஏசுக்கு காசு வாங்குறாரு. அந்த இடம் 10ஆம் தேதி வராரு. இந்த 10ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி வரை எங்கதான் இருக்கிறாரு பாத்தீங்கன்னா
எருசலேம்ல தான் இருக்காரு. அது வசனத்தோ ஆதாரத்தோட நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? சரி. இப்போ 9ஆம் தேதி, அதாவது 9ஆம் தேதி தானே அத்திமரம் பட்டு போகுதுன்னு சொல்றது, அந்த இதெல்லாம் நடக்கும். ஆமா. இப்போ உடனே தானே பட்டு போயிருக்கோம். இல்ல, 9ஆம் தேதி எழுதிறாங்க. அந்த சம்பவம் முடிச்சுட்டு பெத்தானியாக்கு அந்த கழுதை கொடுக்க வராங்க, டின்னர் சாப்பிட வராங்க. அப்பதான் பக்தி உண்டாயிடுச்சுன்னு சொல்றாங்க. சரி, அப்பதான் பார்த்தாரு கனி இல்ல சேடமுத்துல. போயிட்டு மறுநாள் எங்க ஒரு 10ஆம் தேதி எங்க போனோம்? இந்த ஊரை தாண்டி தான் போனோம். எந்த தாண்டி? ஆக்சுவலா வரும்போது சொல்லிட்டாங்க, திரும்ப அதை தாண்டி திரும்ப எருசலேம் போகும்போது அதுவும் பார்த்தோம், வரைபடத்தை பார்த்தலாமா? டெம்பிள்ல இருந்து வராங்க. டெம்பிள்ல இருந்து வந்து பெத்தானியாக்கு வந்துடுறாங்க. சரியா? பெத்தானியாக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்றாங்க? போறாங்க. சரி, இது எத்தனை? 2வது. இப்ப இன்னொரு வரைபடத்தை பார்த்தலாம். இப்போ உள்ள வரைபடம் டெம்பிள் எங்க இருக்கு? பெத்தானியா அங்க இருக்கு. இப்ப அந்த சாட்ஜிபிட்ட போய் கேட்டேன், இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இவங்க எவ்வளவு போயிருப்பாங்க, வாக்கிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குமே, எவ்வளவு 1 நாள் 2 நாள் ஆயிருக்கும் போல அப்படின்னு நினைச்சு கேட்கறேன். சாட்ஜிபி என்ன சொல்லிச்சுன்னு பாத்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ல இருந்து 3 கிலோமீட்டர் வரை வரும். நடைப்பயணம் போனீங்கன்னா 15ல இருந்து 30 நிமிஷம் வரும்னு சொல்லிச்சு அந்த சாட்ஜிபி கொடுக்கப்பட்ட வரைபடம் தான் இது. சரியா? அந்த படம் இதுல போனுச்சு. சரி, இதுக்கு சப்போர்ட்டா ஏதாவது வசனம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ அது 2 மைல் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படும். அது வசனம் மறக்காம பார்த்தலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 11வது அதிகாரம் 18வது வசனம். பேஜ் நம்பர் 143. பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருக்கு. 2 மைல் தூரத்துல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 2 மைல் இருக்கு. ஆனா சாட்ஜிபியும் என்ன சொல்றதுன்னா 2 மைல் ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்றாரு. 1 மைலுங்கிறது எடுத்துன்னா 1.600 கிலோமீட்டர். 2 மைலுங்கிறது ஏறக்குறையான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு சொல்லி அதே மாதிரி அங்கேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கா 2 to 3 கிலோமீட்டர் சொல்லி சாட்ஜிபி சொல்லிச்சு. அது மாதிரி இங்கேயும் அவங்க ரெக்கார்ட் பண்ண என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அப்ராக்சிமேட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 2 மைலுங்கிறது 3 கிலோமீட்டரும் 200 மீட்டர் இருக்கு. ஆனா 3 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும் ஏறக்குறைன்னு இருக்கு. அப்ப வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருந்து அதிகபட்சமாவே 1/2 மணி நேரத்துல போயிடுறாங்க. அப்ப அங்க போகச்சுலதான் அந்த விஷயங்கள் நடக்கும் பார்க்கும். சரி, அப்ப பஸ்கா பண்டிகை எப்பவும் பார்த்தோம், அந்த இப்போ பஸ்கா பண்டிகை எப்பவும் பார்த்தோம் 15ஆம் தேதி. இதை கன்ஃபார்ம் பண்ணணும்ல, படிச்சிடலாம். லேவியாகமம் 23ஆம் அதிகாரம் 5-6. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகை எப்போ? 15ஆம் தேதி. அதாவது பஸ்கா பண்டிகை ஸ்டார்ட் ஆகும் பார்த்தோம். அப்ப 14ஆம் தேதி புளிப்பில்லா அப்ப பண்டிகை முதல்ல. அது பண்டிகை இங்க அப்பெல்லாம் பண்டிகை இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஒரு நாளையில கணக்கு 15ஆம் தேதி. அதுக்கு பண்டிகை தான் 15ஆம் தேதி தான் அந்த விஷயங்கள் பண்றாங்க. 15ஆம் தேதி தான் அந்த பண்டிகை அதை ஆசரிச்சாங்க சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அப்போ 15ஆம் தேதி. அப்போ 15ஆம் தேதி தான் அப்போ அந்த இன்சிடென்ட் எப்போ நடக்கு? 9ஆம் தேதி தான் இங்க ராகுறது நடக்குன்னு பார்ப்போம். மறுநாளிலே அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சில 10ஆம் தேதி தான் அங்க உள்ள போயிருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? அதை கூட அதே வசனத்தை படிச்சிடலாம். லேவியாகமம் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லேவியராகமம் 23:32. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மற்றும் உங்கள் ஓய்வை ஆசிரித்து கடப்பீர்கள். இப்போ பாத்தீங்கன்னா அது நாள் மறுநாளுங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 9ஆம் தேதி. அது 9ஆம் தேதினா 9ஆம் தேதி வெளியே போகல. அப்போ 10ஆம் தேதி. அப்போனா ஒரு சாயந்தரத்துக்கு அந்த மறுநாளுங்கிறது எப்போன்னா அடுத்த நாள். அப்ப இங்கதான் நினைச்சிட்டு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி தான் நினைச்சாங்க வெளியே வராங்க. சரியா? மறுநாளுங்கிறது இது. அப்ப இது 24 ஹவர்ஸ்ன்னு பார்க்கணும். அப்போ 9ஆம் தேதி அவங்களுக்கு ராகு வந்துட்டு அடுத்த 9ஆம் தேதி காலையில அவங்க வெளியே போட்டாங்கன்னா நைட்டே உங்களுக்கு 9ஆம் தேதி டின்னர் நடக்குன்னு வைங்களேன். இவங்க மறுநாள் காலையில வெளியே போறாங்கன்னா அது எத்தனாம் தேதி தான் வரும்? 9ஆம் தேதி தான் வரும். சரியா? அவங்க 9ஆம் தேதி போகல, மறுநாள் 10ஆம் தேதி தான் போகணும். ஏன்னா ஆடி எஸ்லேமுக்குள்ள போகணும். அதனால 9ஆம் தேதி போகணும். இல்லை 10ஆம் தேதி. ஏன் 9ஆம் தேதி அங்க இருக்காங்கன்னா அங்க பெத்தானியில நிறைய அவங்களோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்ச நாள் இருக்காங்க. சரியா? அதனால இன்னொரு பக்கம் அங்க எடுத்துட்டாங்க. அவர் அங்க இருக்காங்கன்னா அங்க கூட்டமே கேதலாகிருக்கு. அப்ப அங்க அற்புத அடையாளம் பண்ணியிருப்பாரு. அதனால அங்க ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. இப்ப அடுத்த நாள் தான் 10ஆம் தேதி அனுப்பிடுறாரு. பாத்தீங்கன்னா அங்க உள்ள போறான்னு பார்க்கணும். சரி.
எருசலேமுக்கு போற 10ஆம் தேதி தான் போறாங்கன்னு பார்ப்போம். அதுக்குள்ள ஒரு சப்போர்ட்டிவான வசனம் இருக்கான்னு வந்து பார்த்தலாம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27-28 வசனம் படிக்கலாம். அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். மறுபடியும் எருசலேமுக்கு வந்தா தேவாலயத்தில் மறுபடியும் எப்படி மறுபடியும் சொல்லுங்க அர்த்தம் என்ன? அடுத்த டைம் எங்க போயிருக்காரு? எருசலேமுக்குல உள்ள போயிருக்கிறாரு. சரியா? உள்ள போயிருக்கிறாரு. அப்ப கேட்கலாம், நீங்க வந்து எந்த அதிகாரத்துல இருந்து செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு முதல் இன்சிடென்ட் இருக்குது. அந்த தேவாலயத்தை சுத்தம் பண்றாருல, சுத்தம் பண்ற விஷயத்த பண்றாரு. அப்படிதான் கேட்கறாரு. என்ன கேட்கறாருன்னா, யோவான் கொடுத்தது ஞானத்தை யாரு இதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவங்களுக்கு பதில் இல்ல. யோவான் கொடுத்த ஞானத்தை யாரு கொடுத்தது? யாருனால ஏற்படுத்தப்பட்டது? தேவனால ஏற்படுத்தப்பட்டது. அப்படிதானே? அப்ப வந்து இப்ப நான் சுத்திகரிக்கிற வேலை இருந்தது என்னோட சுயமா பண்ணல, நானும் தேவனால தேவைப்பட்டு தான் அந்த மாதிரி செய்யறது சொல்லி ஒரு சிம்பாலிக்கா அவர் சொல்றான்னு பார்ப்போம். அதான் அந்த விஷயங்கள் பண்ணலாம். அது மறுநாளிலே அப்படிங்கிற விஷயம் என்ன, அடுத்த நாள் மறுபடியும் தேவாலயத்துக்கு வந்ததுன்னா மறுபடியும் இருந்தாரு. அன்னைக்கு சுத்திகரிப்பு பண்ணார்ல, மறுபடியும் அந்த இன்சிடென்ட் நடக்காம பார்க்க வராரு. ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் வந்து எச்சரிக்காங்க, எச்சரிக்கை இருக்குவாங்க, மறுபடியும் அந்த இடத்த சீட்டாடுறாங்களா, தரங்காய்க்கார வந்து பார்ப்பாங்க, ரேவ் பார்ப்பாங்க. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து வந்து மறுபடியும் சுத்திகரிக்க பண்றாரு. பண்ணிட்டு 2வது மறுபடியும் அந்த ஆலயத்துல வந்து அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்காம பாக்குறாரு. பார்த்துட்டு மறுபடியும் அவங்க வந்து கேட்காங்க, அந்த டைம்ல வந்து இந்த இன்சிடென்ட் அந்த உடனே நடந்திருக்குவான்னா கடந்தது. ஏன்னா சவுக்க பண்ணி அடிக்க முச்சிலேயே ஓடி இருப்பாங்க. அன்னைக்கு ஃபுல்லா படிக்க முச்சு பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல நடந்த மாதிரி இருந்திருக்கும். மறுநாள் மறுபடியும் தேவாலயத்துக்கு வந்தோம்னா அடுத்த நாள் 10ஆம் தேதி உள்ள வராரு. அதை வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன பாத்தீங்கன்னா விஷயம் நடக்கு. அதுதான் கேட்காங்க, ஏன் அந்த நீங்க எந்த அதிகாரத்துல செஞ்சீங்கன்னு சொல்லி அவரு கேட்கறாங்க. அவங்க அந்த 9ஆம் தேதி நடந்ததுதான் 10ஆம் தேதி என்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கலான்னு பார்க்கும். மறுபடியும் இன்னொரு ப்ரூஃப் பார்க்கலாம். ஏன்னா அந்த அத்திமரம் எப்போ வந்துட்டு அது பட்டு போச்சுங்கிற சேர்த்தா கூட மாதிரி பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 19-20 படிக்கலாம். சாயங்காலம் வரும்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார். அப்போ வந்துட்டு இங்க சுத்திகரிப்பு முடிச்சு எங்க போறாங்க? சாயங்கால டைம்ல தான் எங்க பெத்தானியாவுக்கு போறாங்க. போயிட்டு முடிஞ்சிட்டு அந்த 9ஆம் தேதி ஃபுல்லா முடிஞ்சிட்டு அடுத்த நாள் 10ஆம் தேதி வெளியே வராங்க. அதான் மறுநாளிலேன்னு இருக்கு. மறுநாளிலே அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. மறுநாளிலே எனக்கு மறுநாள் காலையில வராங்க. வரமுச்சு பாத்தீங்கன்னா பட்டு போச்சு. மறுநாளில வரமுச்சு காலையில வரமுச்சுன்னா 10ஆம் தேதி எடுக்கிறாங்கன்னா ஊரை விட்டு வெளியே கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு பெத்தானியால இருந்து எருசலேம் போறதுக்கு எவ்வளவு நேரம் தான் ஆகும்? 30 நிமிஷம், அரை மணி நேரம் தான் ஆகும். அதனால பெரிய டிராவலிங் எல்லாம் கிடையாது. அப்ப 10ஆம் தேதி தான் வெளியே போறாங்க. போக மறுநாளிலே. அப்ப மறுநாளுங்கிறது கேப் என்ன? ஒரு நாளைக்கு ஒரு நாள் கேப் பண்ணது 24 மணி நேரம். மறுநாள் 10ஆம் தேதி போறாங்க. அப்ப மறுநாள் பார்க்கும் போதுலதான் என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா அத்திமரம் இந்த பட்டு போச்சது அப்படிங்கிறாங்க. 9ஆம் தேதி வந்து எருசலேமுக்கு போய் அந்த காசு கடைக்காரவங்களெல்லாம் இது பண்ணிட்டு திரும்பவும் பெத்தானியாவுக்கு வந்து நைட்டு ராபோஜனம் இருந்து அந்த கடிமரத்தைகள் எல்லாம் இதானதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 10ஆம் தேதி காலையில அந்த திரும்ப போறாங்க. ஆமா ஆமா 9ஆம் தேதி ஃபுல்லுமே இருந்திருக்காங்க. ஆமா. இப்ப இந்த இன்சிடென்ட்னா 8 to 9ஆம் தேதி 7 நாளைக்கு முன்னாடினா அது 9ஆம் தேதி. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய கால இது பாத்தீங்கன்னா ஒரே காரியங்களை வந்திருக்கும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி என்ன கிழமை வருது? அந்த டைம்ல தொடக்கம் வெள்ளிக்கிழமை. எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துல இருந்து இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு அவங்க மறைக்கப்பட்டது 14ஆம் தேதி. ஆனா உலகத்துல நம்ம எப்படி இது பண்ணுவோம்? ராபோஜனத்தை உலகம் எப்படி அனுசரிக்குது? 14ஆம் தேதி வியாழக்கிழமையாவே அனுசரிக்கு. அப்படிதானே அனுசரிக்கு. நம்ம இதுல என்ன ஒரு கன்ஃபியூஷன் வருமா? சூரிய காலண்டரையும் மூன் காலண்டரையும் யூஸ் பண்ண பட்சத்துல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த காரியங்கள் வரும். சரியா? அப்படி இருக்க பட்சத்துல அதான் நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். சரியா? அப்ப இந்த இது வந்துட்டு 8ஆம் என்னது புரிய முடியல, மறுபடியும் குழப்ப கூடாது. இப்ப உங்களுக்கு டவுட் வந்தப்ப 8ஆம் தேதியா அப்படின்ற மாதிரி டவுட் வருது. அப்படிதானே? அப்போ வந்து இந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி பக்கால இருந்து நீங்க பார்க்க மட்டும் பாத்தீங்கன்னா 6 நாளைக்கு முன்னாடி 7ஆவது நாள் தான் எங்க நடந்திருக்கு? அந்த 9ஆம் தேதி தான் அந்த விஷயம் நடந்திருக்கு. சரியா? 9ஆம் தேதி தான் நடந்திருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அவங்க அந்த விஷயங்கள் பண்ணி முடிச்சுட்டு அங்க வர்றவங்க பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி தான் இருக்கு. 9ஆம் தேதி. அப்போ 9ஆம் தேதி ஃபுல்லா அங்க இருக்கிறாங்க. இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்து 10ஆம் தேதி தான் வெளியே வரும்.
அப்ப 10ஆம் தேதி அந்த ஆடு செலக்ஷன் பண்ணணும். அதனால வெளியே வராங்கன்னு பார்ப்போம். சரியா? ஆலயம் சுத்திகரிக்க புறப்பட்ட அந்த விஷயங்கள் பார்த்தோம்னா 11 10ஆம் தேதி தான் ஆடு தேர்ந்தெடுக்கப்படணும். அதுபோல பார்த்தீங்கன்னா யாத்திராவும் 12:3 யாத்திராவும் 12:3 இந்த 10ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து உள்ள போறதுக்கு வசனத்தை படுத்து. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதி வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள பெறுவார்கள். அப்போ வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படணும்னு இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி எருசலேம் போறான்னு பார்க்கும். அதான் அந்த டைம்ல தான் 10ஆம் தேதியில தான் என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, அந்த யூதாஸ் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு பணத்தை வந்துட்டு பெற்றுக்கொள்றான்னு பார்ப்போம். அதுக்குள்ள படிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7 முதல் 17 வரைக்கும் படிக்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்கிறது. ஒரு ஸ்திரீ விலையேற பேஜ் நம்பர் 41. ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்டு பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்காய் கரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று கர்த்தருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள், எனக்கு நற்கிரியை செய்திருக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா எந்த டைம்ல நடக்குது? இப்போ இந்த ஆர்டர் பண்ணி என்னைக்கு தான் நடக்குது? 9ஆம் தேதி நைட் அந்த விஷயம் 9ஆம் தேதி நடக்கும். அந்த நைட்டு நடக்க பார்ப்போம். 9ஆம் தேதி நைட்டுங்கிற விஷயம் அவங்களுக்கு எப்படின்னா 9ஆம் தேதி தொடக்கம். 9ஆம் தேதி அந்த அவங்களுக்கு 9ஆம் தேதி நைட்டு நடக்கும். சரியா? அப்போ வந்துட்டு சாயங்காலமா இருந்தாலும் அது ஒரு தொடக்கமா இருக்கும். சரியா? அப்ப அங்க நடந்தது எனக்கு எது இல்ல அன்னைக்கு நைட்டு ராகு முன்னாடி வராரு, 9ஆம் தேதி வராரு. சரி, அந்த ராத்திரியில் ராகுல் பண்ணினாரு. இப்போ எடுத்து பாருங்க. அந்த 1 வரங்க 14ஆம் தேதி, அதாவது மறுபடியும் அந்த லூக்கா ஒருத்தர் யோவான் எடுத்துருங்க. 6 நாளைக்கு முன்பே அந்த வீட்டுல ராகு நடந்துச்சுன்னு சொல்லி 9ஆம் தேதி 9ஆம் தேதி. ஆமா, எத்தனையாவுக்கு வந்தார். வந்தது 9ஆம் தேதி அன்று ராத்திரி 10ஆம் தேதி 6 நாளைக்கு முன்னே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 6 நாளைக்கு முன்னே அங்க இருந்து சுத்திகரிக்க வராரு. அப்போ வந்துட்டு அந்த சுத்திகரிப்பு முடிஞ்சிட்டு 6 நாளைக்கு முன்னாடி எத்தனை நாள்? 6 நாள் இருக்கு. 7ஆம் நாள் எப்போ? 9. அப்ப எப்போ இருக்கிறார் அவரு? 6 நாளைக்கு முன்னாடி தான் அங்க இருக்கிறார். சரியா? அப்போ வந்துட்டு அங்கதான் என்ன நடக்கு? அன்னைக்கு வந்து கழுதைய அது வந்துட்டு அதாவது அது வந்துட்டு காலையில 8ஆம் தேதி. அது 8ஆம் தேதி நடந்திருக்கு. அது 8ஆம் தேதி நடந்திருக்கு. சரியா? 8ஆம் தேதி. அப்போ 9ஆம் தேதி இன்சிடென்ட் என்னன்னா, அந்த வீட்டை நைட்டு டின்னர் எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா இங்க நடக்குது. நீங்க சூரிய காலங்களையும் நீங்க 3 தட்டுறீங்க. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு மரணத்திலிருந்து எடுக்க லாசரிலிருந்து பெத்தானியாவுக்கு வந்தார். சரி, அப்படின்னா ஈவினிங் போல வந்திருப்பாங்க அப்படின்னா அங்கே அவருக்கு ராகுலிருந்து பண்ணாங்க. சரி, நின்னுக்கு அதுதான் இன்னும் குறிக்க இன்னும் சூரிய காலம். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா 6 நாளைக்கு முன்னாடி எப்போ? 6 நாளைக்கு எப்போ? 9ஆம் தேதி. 9ஆம் தேதி வந்துட்டு சாயங்காலம் அப்படின்னு சொல்ல போச்சுன்னா அது வந்துட்டு 9ஆம் தேதிங்கிற விஷயம் எப்போ? அது சாயங்காலம் வரல. 6 நாளைக்கு முன்னே ஏற்று பெத்தானியாவுக்கு வந்தார். சரி, 9ஆம் தேதி வந்துட்டார். சரி. ஆனா அங்க இருந்து வர முடிச்சு நம்ம அதுக்கு முந்தின வருஷம்ல எங்க எப்போ படிச்சோம்? அதுல நீங்க அதை தான் உங்களுக்கு வரணும். எருசலேம்ல இருந்து வெளியே வராங்கல்ல. அப்ப எப்ப சாயங்காலம் நேரம் அங்க இருந்து பறந்து வராங்க. சாயந்தர டைம் அவங்க பறந்து வராங்க. எப்போ? சாயந்தர டைம் பறந்து வரணும்னு சொல்ல இங்க எப்போ வர்றதுக்கு எவ்வளவு நேரம்? 20 நேரம் ஆகிருமா ஆகாதா? சாயங்காலம் வந்து பாருங்க. இதுக்கு முன்னாடி வசனத்தை படிக்கலாம்னு நினைக்கிறேன். ராகுல் வந்து நீங்க 9ஆம் தேதி சொல்றீங்க. ராகுல் 9ஆம் தேதி சொல்றீங்க. ஆமா, 9. ஆமா, மறுநாள் ஆமா. எப்போ செலக்ஷன் இருக்கிறது? எப்போ? எந்த செலக்ஷன்? 10ஆம் தேதி. 10ஆம் தேதி உள்ள போயிடுறாரு. எங்க எஃப்எம்ல போயிடுறாரு. அது எப்போ? 24 hours கழிச்சு சொல்றீங்களா? ஆமா, அந்த 9ஆம் தேதி முடிஞ்சு 10ஆம் தேதிக்குள்ள உள்ள போறாரு. எல்லாரும் படிக்கிற அந்த வசனம் படிச்சிடலாம். மார்க் ஸ்பீட்ஸும் படிங்க. மார்க் 11:27.
மார்ச் 11:27 அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கவே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவர்கள் மறுநாள் இன்னைக்கு இங்க வந்துடுறாரு. சரியா? அப்ப அந்த சாயங்காலம் ஆன போதும் உள்ள போறாருன்னு பார்ப்போம். சரி, மத்தேயு படிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 17 படிங்க. 21:17 அவர்களை விட்டு நகரத்தில் இருந்து புறப்பட்டு பிரித்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கி. அங்க இருந்து போன அங்க இருந்து சாயந்தர டைம் இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி அது 8ஆம் தேதியா இருக்கலாம், 9ஆம் தேதி தான் உள்ள வராங்க. எங்க வேணா ராத்தங்கிறது பகல்ல எங்க முடிச்சிருக்காரு? தேவாலயம் அந்த விஷயங்களை முடிச்சுட்டு அவங்க சாயந்தர நேரத்தை அங்க புறப்படுறாங்க. போயிட்டு இங்க வர முடிச்சல பாத்தீங்கன்னா அது வந்து 8வது நாள்னு சொன்னேன். 8ஆம் நாள். அது 8வது நாள். இப்ப இது நடக்கிற இன்சிடென்ட் வந்து 9ஆம் தேதி. சரியா? அப்ப சாயங்காலம் தேதியிலேயே பார்க்கும்போது இல்லைன்னா அவங்களுடைய நாளையும் துவக்க வைப்போம் சாயந்தரம். அப்ப சாயந்தரம் 9ஆம் தேதி அங்க இருக்கிறாரு. அப்போ வந்து அடுத்த நாள் சாயந்தரம் 9ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்காரு. அவர் சாயந்தரம்னா 10ஆம் தேதி வந்துடும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு? வெளியே வராரு. 10ஆம் தேதி எப்போ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 9ஆம் தேதி அது ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிடுது, 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனா அவர் எப்போ வர்றாரு? 10ஆம் தேதி விடிந்த காலப்பகுதி வெளியே வராரு எருசலேமுக்கு. 9ஆம் தேதி 9ஆம் தேதி தொடக்க சாயங்காலத்துல நடக்குது. அப்ப அது 8ஆம் தேதி அடுத்த நாள் வரைக்கும் அவர் அங்கதான் இருக்காரு. ஆமா, அங்கதான் இருக்கிறாரு. 24 முடிகிற வரைக்கும் அவர் 9ஆம் தேதி அங்கதான் அவங்க அங்கதான் இருக்கிறாரு. 10ஆம் தேதி தான் இங்க வராரு. அதான் வசனம் படிக்க போறோம். கொஞ்சம் ஏன்னா நம்ம சூரிய காலண்டரையும் 3 காலண்டரையும் நம்ம படிக்கிறதுனாலதான் இதாகும். சரியா? சரி, நம்ம வந்து வசனத்தை நம்ம படிச்சிடலாம். அதுக்குதான் இப்ப மத்தேயு 26ஆம் தேதி 20க்கு வந்தேன். இந்த இன்சிடென்ட் எப்போ நடக்குங்கிற விஷயத்த அங்க மத்தேயு சொல்றாரு. 21:26 அதை நீங்க படிச்சுட்டு வந்தீங்க. இது எப்போ நடக்கும் பாத்தீங்கன்னா அந்த 9ஆம் தேதி விஷயம் நடக்கு. 15 வசனம் படிங்க. 14ஆம் வசனம். அப்பொழுது முழுவதும் சமாளிகளும் தேவாலயத்தில் அவர்கள் மத்தேயு 26ஆம் தேதி மத்தேயு 26:14. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். இவரு வந்துட்டு இந்த இன்சிடென்ட் அவருக்கு இன்சல் ஆகிருது. என்னன்னா இது பணத்தை முன்னூறு கொடுத்துலாம், ஏன் செலவுப்படுத்தீங்கன்னு சொன்னோன்னா தரித்திரம் எங்கூட இருக்கானே நான் இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு இன்சல்ட் ஆகிருது. ஆடோட என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா போறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்தின்படி என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா இந்த ஆடு விலைக்கரையமா வாங்கணும். சரியா? பாத்தீங்கன்னா அதனால நைட்டே இவர் வெளியே போயிருக்கலாம். சரியா? வெளியே போறாரு. போய் அவர்கிட்ட காசு வாங்குறாரு. அப்ப 10ஆம் தேதி என்ன செய்ய உள்ள போகணும். ஆனா பாத்தீங்கன்னா இவர் வெளியே போயிருப்பாரு. 10ஆம் தேதி தான் யாரை சந்திக்க முடியும்? ஆசாரிகளை சந்திக்க முடியும். சரியா? ஆசாரி வேற. அப்ப அவரு என்ன சொல்றது? 10ஆம் தேதி எனக்கு வெள்ளிக்காச பணத்தை பெற்று கொடுப்பாரு. ஏன்னா ஆடு 10ஆம் தேதி செலக்ஷன் பண்ணணும். அப்போ செலக்ஷன் பண்ணணும், விலைக்கரையமா வாங்கணும். அதனால 30 வெள்ளிக்காசை என்ன என்னைக்குன்னா 10ஆம் தேதியா அவர் வந்து பெற்றுக் கொள்வாருன்னு பார்ப்போம். பெற்றுக் கொண்டிருக்காரு இதுன்னு பார்க்கணும். சரி, இந்த இன்சிடென்ட்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அத்திமரம் வந்து உள்ள வருது. சரியா? உள்ள வருவது அந்த அத்திமரம் ஏன் அந்த இன்சிடென்ட் 4 பேசிஸ்ல வருது? வீட்டுல போய் நல்லா தியானிங்கன்னா பார்த்து டவுட்னா நீங்க இது பண்ணுங்கன்னா யூஸ். சரி, ஏன் அந்த அத்திமரம் உள்ள வருது? அவர் பசி உண்டானாலதான் அந்த அத்திமரத்தை போனாரா? காயும் கிடையாது இருக்கு. அவரு வந்துட்டு 40 நாள் உபவாசம் இருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் ஒரு பசி இருக்கு இல்லையா? அதே மாதிரி இப்ப சமாரியா பட்டணத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பகல் 12 மணி சீக்கிரம் பசி எடுத்து உணவு வாங்க போறாங்க. அது மாதிரி பசியா இருக்கிறது. அப்போ பசி தாங்கி இருக்காருல்ல, ஏன் இப்போ வந்துட்டு அவருக்கு பசி இருந்துச்சு? ஆடு பாத்தீங்கன்னா அது பசி கிடையாது. ஆனா பசிங்கிறது என்ன? நீதி மீது பசி தாங்குது. அப்ப பாத்தீங்கன்னா அத்திமரம் எதை அடையாளப்படுத்து பாத்தீங்கன்னா அந்த அத்திமரம் இன்சிடென்ட் இஸ்ரேல் ஜனங்களை இன்சிடென்ட் படுத்துது. அதுக்காக தான் அங்க விஷயம் நடந்துச்சுன்னு பார்க்கும். அது கூட நம்ம படிக்கலாம். மத்திய 21ஆம் அதிகாரம் 17 20 வரை படிக்கலாம். 17. அவர்களை விட்டு நகரத்தில் இருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை என்று வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது. அப்ப பாத்தீங்கன்னா இது கடைசியா நடந்த அந்த விஷயம் பார்க்கும். அப்போ பாத்தீங்கன்னா இது ஹோம்ஸ்லயே கழிச்சுறாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்த மாதிரி இருக்கும் பார்க்கும். ஆனா வந்து 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் நடந்துச்சுன்னு பார்க்கணும். அப்ப 24 hours அப்படிங்கிற விஷயம் என்ன நடக்குதுன்னா ஒரு டைம் பீரியட் அடையாளப்படுத்துது. அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு டைம் பீரியட் கொடுத்தாரு. எத்தனை வருஷம் கொடுத்தாரு? உடனே பட்டு பிறந்தா அந்த விஷயம் நடந்திருக்காரு.
அது மாதிரி 24 மணி நேரம் ஒரு நாள் கழிச்சு, அதான் 9ஆம் தேதி பொம்சில அந்த விஷயம் பண்றாரு, பசி உண்டாச்சவர் பாக்குறாரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு 10ஆம் தேதி மறுநாள் வெளியே வராரு. வரம்சில தான் அந்த விஷயம் நடக்குது. சரியா? அப்போ வந்து அது 24 மணி நேரம் கழிச்சு வராரு. அப்போ ஒரு டைம் பீரியட் 24 ஹவர்ஸ் அடையப்படுது. இது எதே அடையப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாரு? 3 வருஷம். 3 வருஷம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கால சூழ்நிலையை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். லூகாஸ் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வருஷம் வரை படிக்கலாம். லூக்கா 13:6 இருந்தாங்க. பேஜ் நம்பர் 100. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் காட்டு தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தார். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றியும் கொத்தி ஏறு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இந்த ஓமை எந்த வருஷத்துல சொல்றாரு? இந்த ஓமைய 3 வருஷம் ஊழியம் செஞ்சாருல, அப்போ இந்த ஓமையை எந்த வருஷத்துல யூஸ் பண்றாரு? 3 வருஷத்தினுடைய கடைசி 3 வருஷத்தினுடைய 3 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் தொடக்கம் இருக்கு பாத்தீங்களா, அப்பதான் சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? 3 வருஷம் இந்த அத்திமரத்துல இருக்காங்க, 3 வருஷம் அவங்க ஊழியம் செய்யறேன் காணலங்கிறாரு. அவர் 6 மாசம் ஒரு கேள்வி இருக்கிறாரு. சரியா? அப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த 6ஆம் வருஷம் முடிவுல கடைசி நேரத்துலதான் அந்த அத்திமரத்தை வந்து அங்க ஓமையே சொன்னாரு. எங்க சிப்பாளிக்க அந்த விஷயத்தை செஞ்சு காமிச்சாரு. அப்ப அத்திமரம் பட்டி போற ஒரு விஷயத்தை அங்க செஞ்சு காமிக்கிறான்னு பார்க்கணும். சரியா? எரேமியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்களை முற்றிலும் அழித்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சை செடியிலே குலைகள் இராது, அத்திமரத்திலே பழங்கள் இராது, இலையும் உதிரும். நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும் என்று சொல்லி. அப்ப அவங்களை தாண்டி போகணும், ஒரு பனிஷ்மெண்ட்ல போறாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன செய்து அவங்களை விட்டு தாண்டி போகணுங்கிறான விஷயத்த அவர் சொல்றான்னு பார்க்கணும். சரி, இன்னொரு படிச்சிடலாம். லூகாஸ் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 38 முதல் 44 வருஷம் வரை படிக்கலாம். பேஜ் நம்பர் 110. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா தோற்கடிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று முன்பு சத்துக்களை தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதரை, உடைய சீக்கரை அகற்றும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப இது முன்னாடி உள்ள வசனம் என்ன பாத்தீங்கன்னா, இது எந்த வசனம் தான்? இதுல லூக்கா ரெக்கார்ட் பண்ண முடியல. இது எப்போ ஆலயம் சுத்திகரிக்காங்கல்ல, அது முன்னாடி பாத்தீங்கன்னா ஆலயம் சுத்திகரிக்கிறது. அந்த சுத்திகரிக்கிற முன்னாடி நடந்த சம்பவம் தான். அந்த ரெட் காம்புல விரிச்சு வரவரைக்கும் போச்சுல அந்த ஜனங்கள் சொல்லும் போச்சுல நீங்க அதற்கு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் 41ஆம் வசனம் படிங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலே ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய், ஆனால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னையுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இப்ப பாத்தீங்கன்னா ரெட் கம்பளம் போட்டு வரைக்காங்க. அவ்வளவு சந்தோஷத்தான் போடணும். ஆனா சந்தோஷப்படாம எடுத்துட்டாரு, ஒரு சாபமான வார்த்தைகளை பேசுற மாதிரி இருக்கு. அப்படித்தானே? அப்படி பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அவங்க செஞ்சது வந்துட்டு அவங்களுடைய வந்துட்டு உணர்ச்சி வசப்படலாம் செய்யல. தேவன் வந்துட்டு அவங்க ஒரு மனித கேடாம பயன்படுத்துறாரு. ஏன்னா அந்த இந்த செயல் வந்துட்டு செஞ்சதுனால உடனே அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணக்கூடாது, 14ஆம் தேதி அடிக்கப்படுறதுனால இருக்கிறதுக்காக அவர் வச்சிருக்காரு. அப்ப அவங்க இவ்வளவு விஷயம் செஞ்சா சந்தோஷப்படாம அவங்களுக்கு மேல வருத்தம் தான் போடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன இந்த மாதிரி சம்பவம் நடக்குங்கிற விஷயம் சொல்றாரு. பார்க்கணும். 45 வருஷம் படிங்க. 45. பின்பு அவர் தேவாலயத்தை பிரவேசித்து அதில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும்
இப்போ பாத்தீங்கன்னா இதை சொல்லிட்டு தான் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா உள்ளே போய் அந்த விஷயம் பண்றாரு. அப்ப இந்த ரெட் காம்பளம் விரிச்சு செஞ்சது வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களா செய்யல. பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றும்படியாக தான் அவங்க மனித கிழமை பயன்படுத்தினார். ஆனா அவங்க உணர்வசமா பண்ணாங்கன்னா கிடையவே கிடையாது. அதனாலதான் அவங்கள பார்த்து எஸ்பையும் பார்த்து கண்ணீர் விடுறாரு. எஸ்பையும் பார்த்து கண்ணீர் விடுறாருன்னா ஜனங்களை பார்த்து தான் கண்ணீர் விடுறாரு. ஏன்னா விசுவாசிக்கல இந்த மாதிரி நீங்க போறீங்கிறான்னு கேட்ட அவர் சொல்றாரு பார்ப்போம். சரியா? சரி, ஒரு வருஷம் படிச்சிடலாம். இன்றைக்கும் நாளைக்குங்கிற விஷயத்த அவர் சொல்றாருன்னு பார்ப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வருஷம் வரை படிக்கலாம். லூக்கா 13:31 முதல் பேஜ் நம்பர் 102. அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உன்னை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் சுகங்களை புரட்டி வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்கி 3ஆம் நாளிலே நிறைவடைவேன். அப்ப இன்றைக்கும் நாளைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் பார்ப்போம். அது எப்போ? இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். அது எந்த நாள்? அது அவர் சொல்றாரு அந்த இன்றைக்கும் அப்படின்னு சொல்ல அவர் எங்க இருக்கிறாரு? இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும். அப்ப இன்றைக்கும் சொல்ல பாருங்க எப்போ? அது எத்தனாம் தேதி? 12ஆம் தேதி. என்னது எங்க இருக்காரு? எஸ்பிளைன்ல இருக்கிறார். சரியா? 10ஆம் தேதியில இருந்து இருக்கிறாரு, எஸ்பிளைன்ல இருக்காரு. ஏன்னா அதுக்குதான் நம்ம பார்த்தோம். மறுநாளிலே மறுபடியும் எங்க போறாரு? தேவாலயத்துக்கு போனாரு. அப்புறம் கேட்காம நீ ஏன் எந்த அதிகாரத்துக்கு செய்யறாரு. அப்ப எஸ்பிளைன்ல வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா எஸ்பிளைன் விட்டு போகலாம்னு பார்ப்போம். சரியா? இன்றைக்குங்கிறது எத்தனாம் தேதி? அது 12ஆம் தேதி. நாளைக்குன்னா அது எத்தனாம் தேதி? 3ஆம் நாளிலே நினைப்போம். 14ஆம் தேதி. 14ஆம் தேதி தொடக்க சாயங்காலத்துல என்ன பண்ணாரு? அன்னைக்குதான் என்ன இருந்தது அவருக்கு? ராவு இருந்து ராபோஜனம் நடந்துச்சு. அப்பதானே தொடக்க சாயங்காலத்துல. சரியா? அப்ப அடுத்தது 3ஆம் நாளில் நிறைவேற்றா 14ஆம் தேதி சாயங்காலத்தோட அந்த விஷயங்கள் பண்ணி முடிச்சுட்டு இதுல இருந்துதான் ஏற்று பாடுகள் இருக்க போறாரு. அவன் பாத்தீங்கன்னா இப்ப இன்றைக்கு 12ஆம் தேதி 13ஆம் தேதி இருக்காரு, 10ஆம் தேதியில இருந்து இருக்காரு. அப்ப வந்துட்டு நம்மளுக்கு என்ன எவிடன்ஸ் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 12, 13, 14 எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா எஸ்பிளைன்ல தான் இருக்காரு. ஏசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தை அடிச்சு விட்டு வெளியே ஓடி ஒளிஞ்சிருக்கல. ஒரு நிமிஷத்துக்கு போய் ஓடி ஒளிவாங்க, ஓடி ஒளியல. அவர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் எங்கதான் இருக்காரு? எஸ்பிளைமுக்குள்ளதான் அவர் இருக்கிறான்னு பாருங்க. சரியா? மறுபடியும் இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் பண்றாரு, சொல்றாரு. அதே விஷயத்த மத்தேயு 26:1-2 படிங்க. இயேசு அந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார். அது எப்போ? 2 நாளைக்கு முன்னே. அடுத்த எப்போ? அது 12ஆம் தேதி 13ஆம் தேதி 2 நாளைக்கு கழிச்சு இருக்கிறது ஒப்பு கொடுக்கப்பட போயிடான்னு இருக்கு. அது எத்தனாம் தேதி? 12ஆம் தேதி 13ஆம் தேதி அந்த விஷயம் நடக்கும். 14ஆம் தேதி தான் இருக்கிறாரு, ஒப்பு கொடுக்கப்படுறாரு. அப்போ வந்துட்டு அப்ப எங்க இருக்கா? 12ஆம் தேதி 13ஆம் தேதி எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறாருன்னு பார்ப்போம். 14ஆம் தேதி தான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகைங்கிறான விஷயத்த அங்க சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். 15ஆம் தேதி புளிப்பில்லா அப்ப பண்டிகை. சரி, எப்போ ஒரு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை? அதுல வந்துட்டுங்க 14ஆம் தேதி தான் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. 15ஆம் தேதி அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். சரி. மத்திய 26ஆம் தேதி, மத்திய 26:17. மத்தேயு 26:17. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சுத்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எப்போ பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி தொடக்க சாயங்காலத்துக்கு பாத்தீங்கன்னா அப்பவே ஸ்டார்ட் ஆயிடும். அப்பவே நினைச்சாங்கன்னா அவங்க கிட்ட புளிப்பே யூஸ் பண்ணல. 14ஆம் தேதி புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஸ்டார்ட் ஆயிருது. 15ஆம் தேதி என்ன ஆயிருந்தா அது முதல் நாள் ஆயிருது. 14 to 15 வரைக்கும் சாயங்காலத்துல இருந்து அடுத்த சாயங்காலம் வரை 24 மணி நேரம். 15ஆம் தேதியில இருந்து ஒரு நாளா கட்டணும். இப்போ அடிக்கப்பட்ட ஆட்டை வந்துட்டு நெருப்புல சுட்டு எண்ணெய் புசிக்கணும். எத்தனாம் தேதி புசிக்கணும்? அது அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க. நான் உங்களுக்கு இன்னொரு பாடம் எடுப்பேன். சரியா? அது எல்லா இதுவும் உங்களுக்கு தெரியும். அது அன்னைக்கு இன்னைக்கு அந்த பாடம் தான் எடுக்கணும். அது கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். அது கொஞ்சம் நிக்குது. சரியா? அதனால அதை நான் பாக்குறேன். அப்போ வந்துட்டு புளிப்பில்லா அப்ப பண்டிகை எப்போன்னா 14ஆம் தேதி. சரியா? அது பண்டிகை எப்போ ஆசரிக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி பஸ்கா பண்டிகை ஆசரிக்காங்க.
புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முதல் நாள் வந்ததுன்னா 14 தொடக்க சாயங்காலத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. சரியா? அதாவது பண்டிகை எப்போ ஆச்சரிக்காங்கன்னா அப்ப பண்டிகைக்கு முதலாவது நாள் முதலாவது நாள் முதல் நாள் இருக்கு. எத்தனை வரணும்? அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே அக்கா பண்டிகை 17 14 எடுத்துக்கிட்டு அங்க மறுக்கிட்டார்ல, அவர் எப்படி ஆச்சரிக்க முடியும்? என்னவா இருக்கும்? 14ஆம் தேதி நம்ம டைமிங்கா எல்லாமே போட்டு பாக்குறோம். சரியா? இப்ப ஆதார வசனம் படிக்கலாம், இன்னொரு வசனங்களும் படிக்கலாம். அது கன்ஃபார்ம் பண்ணணும். 2-3 சாட்சி இல்லாம காரியம் நிறைவேறப்படாது. மார்ச் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மார்ச் 14ஆம் அதிகாரம் 12ஆம் பஸ்காவை கையிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சுத்தமாய் இருக்கிறீர்கள்? அப்ப என்ன முதல் நாள் வந்து 14ஆம் தேதி தொடக்க சாயங்காலத்துல அந்த விஷயம் நடக்கும். சரியா? அப்படி இருக்குங்க. இன்னொரு 4 சுவிசேஷம் நம்ம பார்க்கலாம். சரியா? இன்னும் 3வது இடத்துல 3வது ஆதாரத்தை படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா 22வது அதிகாரம் 7வது வசனம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. 14ஆம் தேதி தொடக்க சாயங்காலத்துல அந்த விஷயம் இருக்கு. அப்ப வந்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஸ்டார்ட் பண்றாங்க. பண்டிகை எப்போ ஆச்சரிக்காங்க பாத்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை. ஏன்னா 3 மணிக்கு தான் ஆர்டர் அடிக்கப்பட்டு பண்டிகையை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போனா அது வந்து 15ஆம் தேதி தான். 15ஆம் தேதியில ஒரு நாள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாள் வந்து கணக்கு எடுப்பாங்க. அப்போ ஒரு நாளுங்கிறது எப்போ 24 மணி நேரம் சேர்த்தாதான் ஒரு நாள். அப்படிதானே? 15ஆம் தேதியில இருந்து நீங்க 21ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா 7 நாள் கரெக்ட் ஆகும். சரியா? அதுல ஒரு இல்லை. சரி, இதுதான் ஒரு விஷயம். இயேசு வந்துட்டு இயேசுக்கு வந்து 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரைக்கும் அவங்க இருந்தார் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரி, கடைசியா ஒரு ஆதாரத்தை பார்த்து முடிச்சிடலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் படிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 19. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை எடுத்துக் கொடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். இப்ப நீங்க இந்த வசனத்தை படிக்கும்போது பாத்தீங்கன்னா இது எப்ப சொல்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்து வந்துட்டு அந்த ஆலயம் சுத்திகரிக்கப்பட்ட அந்த டைம்ல சொன்ன மாதிரி இருக்கும். சரியா? ஆனா பாத்தீங்கன்னா அது இது எப்ப சொல்றாருன்னா அப்பவே சொல்லியிருந்தாருன்னா அந்த டைம்ல அவங்க பிடிச்சிருப்பாங்க. சரியா? ஆனா வந்து இயேசு கிறிஸ்து சுத்திகரிக்கப்பட்டு மறுபடியும் ஆலயம் இடிக்கப்பட்டு அந்த வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அது பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கும். ஆனா இது எப்ப சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு இது வந்துட்டு கடைசி 13ஆம் தேதி தான் அந்த விஷயங்களை அவர் சொல்றான்னு பார்ப்போம். இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாள் எழுப்புவேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம படிக்கலாம். மற்ற 24ஆம் அதிகாரம் எப்ப சொல்றாருங்கிற விஷயத்தை படிக்கலாம். மற்ற 24ஆம் அதிகாரம் 1-2 இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பித்து அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிடாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப வந்துட்டு இங்க ரெக்கார்ட் எப்ப சொல்றாருன்னா வழக்கமாவே அவர் வந்துட்டு போதம் பண்ணி முடிச்சு வராரு. வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, கட்டடம் பாருங்க அப்படி பிரமிக்க சொல்ல முடிச்சு, அந்த கல்லு ஒரு கல்லு மாதிரி ஒரு கல் தான் இருக்கப்பட்டு காலம் வரும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. பின்னாடி படிக்கும் போதுல பாத்தீங்கன்னா அந்த உலகத்துக்கும் ஒரு முடிவுக்கு எப்போ சம்பவிக்கும் சொல்றாரு. அவர் யோவான்ல சொல்ல சொல்றாரு, இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்க, 3 நாள் எழுப்புவேன்னு சொல்றாரு. 3 நாள் எழுப்புவேன்னு சொல்றாரு. அப்போ எந்த கால பகுதின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு 13ஆம் தேதி முடிவுல அந்த விஷயங்கள் சொல்றாரு. அதை கடைசி அப்ப பாத்தீங்கன்னா 3 நாள் எழுப்புவேன்னு எப்போ அவர் பிடிக்கப்படுறாரு, எப்போ மறிக்கப்படுறாரு? 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மறிக்கிறாரு. சரியா? சனிக்கிழமை அவரு இருக்கிறாரு வரல. சரியா? அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி உயிர்த்தெழுகிறாரு. இல்லையா? டவுட் இல்லையா? 14ஆம் தேதி முடிவுல சொல்றாரு. 12 எல்லாமே பொது மீட்டிங் எல்லாமே அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 13ஆம் தேதி ஆயிரத்தி நல்லாக அந்த நினைவு கூறுதலுக்கு ஸ்பீக்கர்கள் கிட்ட ரெடி பண்ண சொல்றாங்க. அது எப்போ பாத்தீங்கன்னா அந்த 14ஆம் தேதி தொடக்கம் சாயங்காலம் பாத்தீங்கன்னா புளிப்பில்லா அப்பப்படி முதல் நாள் இருக்கு பாத்தீங்களா, அன்னைக்கு நைட்டு தான் அவங்க
அது சொல்றாரு. சரி, அது வந்துட்டு சொல்றாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் எப்ப சொல்றாரு பாத்தீங்கன்னா 3 நாள்ல எழுப்புங்கிறது அந்த யோவான்ல படிக்கும் போதுல அன்னைக்கு, அதாவது அந்த 9ஆம் தேதி 8ஆம் தேதி சொன்ன மாதிரி இருக்கும் அதுல. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல எப்பதான் சொல்றாரு பாத்தீங்கன்னா வந்து தேவாலயத்தை விட்டு புறப்பட்ட முச்சுல அந்த இந்த வார்த்தை ஏன் யூஸ் பண்றாரு, இந்த ஆலயத்தை எடுத்துக்கூட 3 நாள் எழுப்புவேங்கிற விஷயத்தை ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்றாருன்னா தேவாலயத்தை பொறுத்து இந்த காலத்து பிரம்மாண்டத்தை பொறுத்து காட்டுறாங்க. காட்டிட்டு சொல்றாங்கன்னா இந்த ஆலயம் இடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு இதுல வந்து இதை சொல்லல, அந்த இதை சொல்லல. ஆனா அங்க யோவான் அதை ரெக்கார்ட் பண்றாருன்னா இந்த ஆலயத்தை எடுக்கப்படும் 3 நாளைக்கு எரிஞ்சு போயிடும். அதுக்குதான் நம்ம சொன்னோம் ஒரு கல்லின் மேலுக்கு இதெல்லாம் இருக்கப்படும். லூக்கா இதை ரெக்கார்ட் பண்றாரு. அது இந்த எப்போ எழுதுறோம் 3 நாள் எழுப்பவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுச்சுன்னா 13ஆம் தேதி அந்த ஊழியங்கள் 15 நாள் எப்படின்னா தொடக்க 14ஆம் தேதி தொடக்க சாயங்காலம் வரைக்கும் அந்த விஷயங்கள் பண்றாரு. அவர் ஃபுல்லா பண்றாரு, ஃபுல் படிக்கு. இங்கதான் ராபோஜன் அந்த விஷயங்கள் இங்க பொறுத்த வேண்டிய சரியா. அப்போ 3 நாள்ல எழுப்பவே ஒரு நிமிஷம். 3 நாள்ல அந்த அழைத்து எடுத்து போடுங்க. 3 நாள் இருப்பார். தன்னுடைய சரீரமாய் ஆலயத்தை குறித்து சொன்னாங்க சொல்லி லூக்கால வந்து பின்னாடி எழுதியிருப்பாரு. சரீரமாக பின்னாடி நினைவு கொண்டாருன்னு சொல்லுவாங்க. 3 நாள் எழுப்புங்கிற விஷயம் என்னன்னா அது 14ஆம் தேதி பரிசுக்கு ராபோஜன் அனுசரிக்காங்க. அந்த டைம் நைட்டு ஃபுல்லாவே அங்க போயிடறாங்க. 14ஆம் தேதி 3 மணிக்கு அவர் அழிக்கப்படுறாரு. 3 மணிக்கு இறந்துடுறாரு. அது ஒரு நாளா கணக்கப்படும். ஒரு நாளுங்கிறது அந்த நாள் 3 நாளுக்கு ஒரு நாள் அந்த டைம்ல அவர் மறிக்கிறாரு. அந்த நாள் ஒரு நாள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி அவர் பூமியில அந்த நாள் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி அவர் உயிர்த்ததா பார்க்கணும். அப்ப இங்க வந்து ஒரு நாள் ஒரு அம்சம் பாத்தீங்கன்னா இதை 24 மணி நேரத்தை கம்பேர் பண்ண முடியாது. சரியா. அப்ப அந்த நாள்ல நடக்கிற சம்பவத்தை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க 3 நாள் அந்த விஷயங்கள் நடக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்ப 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலதான் அவர் இருக்கிறாரு, உயிர்க்கிறாரு. 3 நாள் அப்ப சரீரத்தை குறித்து பேசினார் சொல்லி யோவான் இருக்கார் சொன்னாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவர் ஊழியம் எதுவரை பண்றாருன்னா வந்துட்டு இப்ப 14ஆம் தேதி தொடக்க சாயங்காலம் வரைக்கும் அவர் ஊழியம் ஃபுல்லாவே பண்றாரு. பண்ணிட்டு தான் இது பண்றாரு. 14ஆம் தேதி யாருக்குன்னா பஸ்கா பண்டிகைன்னு ஆயத்த நாள் தான் அவங்களுக்கு. 14ஆம் தேதி இங்கதான் ஆயத்தம் வருது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து 14ஆம் தேதி தொடக்க சாயங்காலத்துல அந்த விஷயங்கள் பண்ணிட்டாரு. ஆனா யூதர்கள் வந்து வழக்கம்படி 14ஆம் தேதி தான் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அந்த ஆயத்த நாளாவே யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பஸ்கா பண்டிகையை 14ஆம் தேதி 3 மணிக்கு தான் அடிச்சு 15ஆம் தேதி முடிச்சு பண்டிகையா 15ஆம் தேதி தான் ஆச்சரிப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஊழியம் ஃபுல்லா எதுவரை பண்ணி முடிச்சாருன்னா 13ஆம் தேதி ஃபுல்லா முடிச்சு தொடக்க சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லா முடிச்சுட்டு தான் டீச்சர் கேட்காங்க நீங்க எங்க ஆயத்தப்படுத்தணும் அப்படிதான் விஷயத்தை கேட்டாங்க. இந்த மாதிரி இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தா நீங்களே எடுத்து பாடம் எடுத்து பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயம் மீதியான கதைகள் இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு, ஆதாரம் டைம் இல்லாதனால சுருக்கி முடிச்சுக்கிறேன். அடுத்தது பார்க்க இவ்வளவு பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசிரியப்பாராக.